ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகிறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 24வது அதிகாரம் 32வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். Luke chapter 24 verse 32. उन्होंने आपस में कहा, जब वह मार्ग में हमसे बातें करता था और पवित्र शास्त्र का अर्थ हमें समझाता था, तो क्या हमारे मन में उत्तेजना न उत्पन्न हुई? தமிழ் எடுத்தவங்க வாசிங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி வழியில் அவர் தம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லிக்கொண்டு. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தலைகளை தாழ்த்தி நாம் செபிப்போம். எல்லோரும் செபியுங்கள். கர்த்தாவே, என்னோடு கூட பேசு. இந்த வார்த்தையில இருந்து நீர் எங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுக்க விரும்புகிறீரோ, 5 அப்பம் 2 மீனை பிட்டு கொடுத்து ஆசீர்வதித்த தேவன், இந்த வார்த்தையிலும் இருக்கக்கூடியதான அந்த ஜீவனை எங்களுக்கு நீர் கொடுத்து ஆசீர்வதியும் என்று சொல்லி நாம் எல்லாரும் செபிக்கலாம். தகப்பனே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி நிறைந்த இருதயத்தோட நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இப்பொழுதும் இந்த லூக்கா 24வது அதிகாரம் 32வது வசனத்தில் மறைந்துள்ளதான மறைப்பொருள்கள் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி தந்து எங்களை ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், அடிமையும் பலப்படுத்தும், பிள்ளைகளையும் பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் சமர்ப்பணம் செய்கிறோம் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் வாசியுங்கள். அப்பொழுது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி வழியிலே அவர் தம்முடனே வா நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா என்று சொல்லி. நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எப்படி எரியும்? இப்படி வாசித்தா கொழுந்து விட்டு, அப்படி வர்ண வார்த்தை கொழுந்து விட்டு எரியவில்லையா சொல்லும் பொழுது அக்கனி அப்படி பற்றி கொள்ளும். அல்லேலூயா. இந்த 24வது அதிகாரத்தினுடைய சாராம்சம் எத்தனை பேருக்கு தெரியும்? என்ன நடந்ததுன்னு 24வது அதிகாரத்துல எழுதப்பட்ட சாராம்சம் எத்தனை பேருக்கு தெரியும்? இயேசு மரித்து விட்டார், கல்லறையிலே வைத்து 3 நாட்கள் ஆகிவிட்டது. 3வது நாள், வாரத்தின் முதல் நாள், இதை போல ஒரு வாரத்தின் முதல் நாளிலே அதிகாலை வேளையில, எத்தனை மணி வேளையில? அதிகாலையில எத்தனை மணிக்கு? சில பேர் 10 மணிக்கு, சில பேர் 3:30, 3 இல்ல 4, 5, அட்லீஸ்ட் ஒரு 6 சொன்னா கூட பரவாயில்ல. சில பேருக்கு சூரியன் குத்தி எழுப்புற வரலும் எழுந்திருக்கவே மாட்டான். அது வேற மாதிரி சொல்லுவாங்க, நான் அதை சொல்ல விரும்பல. அவன் எழுந்து விடுகிறான். யாரு? சூரியன். அவன் தன்னுடைய வேலையை செய்வதற்காக சரியாக எழுந்து விடுகிறான். அவனுடைய எழுச்சியை கூட யாரும் பார்ப்பதில்லை. ஒரு சிலர் அதற்காக பணம் செலவழிச்சு எங்க போறாங்க சொல்லுங்க பார்க்கலாம். கன்னியாகுமரி. அங்க போனா 3 கடலும் சங்கமிக்கிறதான அந்த இடம். 3 கடல் எது எது? அவங்களுக்கெல்லாம் தெரியல, உங்களுக்கெல்லாம் தெரியல, சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் தெரியல. இந்தியன் ஓஷன், பே ஆஃப் பெங்கால் அண்ட் அரபிக். அரபிக் காய்கறி தான் தெரியும், அரபிக் ஓஷன்லாம் தெரியாது.
அது கூட தெரியாதுன்னா சில பேர். இப்ப இருக்கிற பெரியவங்களையும் இப்படி தொட முடியல, சின்ன பிள்ளைங்களையும் தொட முடியல. தொட்டா சினிங்க, தொடறதுக்கு முன்னாலே சினுங்கிறாங்க. ஸ்தோத்திரம். சரி, நாம கவனிக்கலாம். இப்படிப்பட்டதான வாரத்தின் முதல் நாளிலே அதிகாலை வேளையில, நல்ல கவனிக்கணும் சகோதரிகள், அதிகாலை வேளையில இயேசுவை தேடிக்கொண்டு போனார். போன் பண்ணா கூட போனை கூட எடுக்க முடியாத அளவுக்கு தூக்கம் சில பேர். இன்னைக்கு காலையில நடந்த சம்பவம் யாருன்னெல்லாம் சொல்ல மாட்டேன், அது அவங்களுக்கு தெரியும். ஒரு விஷயத்த சொல்றதுக்காக எழுப்பின, நாங்கள் எழுந்திருக்க மாட்டோம், நடுநிசையிலே இருக்கும். சோத்திரம். அதிகாலை வேளையிலே இயேசுவின் மேல் விசுவாசம் உள்ள ஸ்திரீகள், அல்லேலூயா, இதுதான் ரொம்ப முக்கியம். நமக்கு அவர் மேல விசுவாசம் இருந்துச்சுன்னு சொன்னா ஆட்டோமேட்டிக்கா கர்த்தருடைய நாள்னு சொன்னா ஓடணும். எங்க ஓடணும்? இயேசுவை சந்திக்க. சர்ச்சுக்கெல்லாம் இல்ல, இயேசுவை சந்திக்க. வரணும்னு சொன்னா இயேசுவை சந்திக்கன்னு சொல்லு. வேலைக்கு போறோம்னா வேலை செய்யறதுக்கு போறோம் இல்லையா, அந்த மாதிரி இங்க வரணும்னா எதுக்கு வரோம்? இயேசுவோடு கூட உறவாட, ஆவியானோரோடு கூட உறவாட, பிதாவோடு கூட உறவாட. அதிகாலை வேலையில, உங்களுக்கு அதிகாலை கூட இல்லை, அட்லீஸ்ட் கொஞ்சம் எழுந்து கொஞ்சம் ஏதோ சாயாகையா வச்சு குடிச்சிட்டு இல்ல டிஃபன் கூட சாப்பிட்டுட்டு வாங்கன்னு சொல்லிட்டா 9 மணிக்கு என்ன வச்சிருக்கோம், அவர் வந்துடுறார். அவர் கரெக்டா ஆஜராயிடுறார். சில நேரத்துல நான் கூட அப்படி 5 நிமிஷம் அப்படி கொஞ்சம் அப்படி தவறுச்சுன்னா பயமா இருக்கும். ஆண்டவரே மன்னி. கொஞ்சம் லேட் ஆச்சுன்னா கூட ஆண்டவரே மன்னி, மன்னிப்பு கேட்காம இங்க வந்து நான் நிக்கவே முடியாது. அவர் கிருபையா இருக்கிறார். அதுக்காக ஓவர் அட்வான்டேஜ் எடுத்துக்க முடியும். ஏதோ ஒரு நாள் 2 நாள் தவிர்க்க முடியாத காரணமா இருந்தால் ஓகே. டெய்லி அப்படி இருக்கும்னு சொன்னா, எப்பவுமே கர்த்தருடைய நாள்ல நான் இப்படி மந்தமா தான் இருப்பேன் அப்படின்னு சொன்னா, மத்த நாள்ல சுறுசுறுப்பா இருக்கேன்ல. வேலைக்கு போறதுக்கு இருக்கக்கூடிய சுறுசுறுப்பு, எழுந்து வேலைக்கு போற பிள்ளைக்கு சோறு கட்டி கொடுக்கறதுல இருக்கிற சுறுசுறுப்பு உண்மை தானே? இல்லைன்னா அவன் கோவிச்சுக்குமா. சில பேர் நினைக்கிறாங்க, எங்க பாஸ்டர் எழுந்திருக்கிறாங்க, சோறு எங்க கட்டுறாங்க. நைட் ஷிஃப்ட்டுக்கு போறதுக்கே கட்டுறதுக்கு கஷ்டமா இருக்குது, காலையில எழுந்து கட்டுறது எங்க அப்படின்ற மாதிரி எல்லாம் சில பேர் நினைக்கிறாங்க. அவங்க வேற பாத்துக்கிறாங்க. அப்படி நினைக்கிறாங்களா இல்லையா? சோத்திரம். ஆமென். உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதிகாலையிலே ஏதோ ஒரு ஸ்திரீ மாத்திரமல்ல, இயேசுவின் மேல் விசுவாசமா இருந்த ஸ்திரீகள், அதுவும் சில காரியங்களை ஆயத்தம் பண்ணி கொண்டு, சில காரியங்களை ஆயத்தம், அவரை சந்திப்பதற்காக ஒரு ஆயத்தம், அது சும்மா மனசளவுல ஆயத்தம் இல்ல, அவருக்காக சில காரியங்களை செய்வதற்கும் ஆயத்தம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருக்காக சில காரியத்தை செய்வதற்கும் ஆயத்தப்பட்டு கொண்டு, அதை எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு, அந்த இருட்டுல சொல்லுவாங்கல்ல, வெள்ளாம் வேலையில அந்த மாதிரி போறாங்க. ஒருத்தர் முகம் ஒருத்தர் தெரியாததுக்கு முன்னே போறாங்க. போற இடம் இயேசுவை சந்திக்க. ஆனால் அந்த சந்திக்கக்கூடிய இடம் எங்கன்னு பார்த்தா கல்லறையா இருக்கு. பகல்ல போய் அடக்க ஆராதனை பண்ணாலும் சில பேர் கேட்கறாங்க, நாங்கெல்லாம் வரலாமா, எதுனா பண்ணுமா? அங்க இருக்கிறது என்ன பண்ண போகுது? எல்லாரையும் தான் நம்ம அமுக்கிட்டு வந்துடுறோமே, அது எழுந்து நம்மள என்ன பண்ண போகுது இல்லையா? அது தெரியுது, ஆனா பயம் வருது இல்ல. அடுத்தவங்களை பார்க்கும்போது நம்ம போறது நமக்கு தெரியாது, ஆனா அடுத்தவங்க போறது தெரியும் இல்லையா? விதைக்கிறோம், விதைக்கும் பொழுது சந்தோஷமாய் விதைக்கிறோம். அதை போல் தான் நினைக்கிறோம். விதைச்சிட்டு வரோம், நாளைக்கு அவர்களை நாம் காண்போம் வேறு விதமாய், மகிமை அடைந்த சரீரமாய்
இயேசுவினுடைய நாமத்தை பற்றி கொண்டு அவர்கள் எழுந்திருப்பார்கள் என்ற அந்த விசுவாசம் இருக்குன்னா 12 மணிக்கு போனா கூட பயம் வராது. சில பேருக்கு அந்த ரோட்டு பக்கம் போறதுக்கே பயம். இந்த பக்கம் சுடுகாடு இருக்குது, இந்த பக்கம் மஜித் இருக்குது, இந்த பக்கம் நம்மது இருக்குது, எந்த பக்கம் போனாலும் எதுனா ஒண்ணு இருக்குது, எந்த பக்கம் போறது. அந்த சில பேர் நான் பாத்துக்கேன், அந்த சாயந்தர நேரத்துல அந்த ரோடு இந்த பக்கம் இந்த நம்ம சவுத் இந்தியன் ஸ்கூலுக்கு வர ரோடு காலியா இருக்கும். ஆள் நடமாட்டமே ஜாஸ்தியா இருக்காது. சோத்திரம். அந்த பக்கம் தான் போய் வரேன். ஸ்கூலுக்கு போகும்போது ஒன்னெல்லாம் அதெல்லாம் வராது, பயப்படாது. அப்ப அவங்க டீச்சர் கொம்பு வச்சு நிப்பாங்க, வாட்ச்மேன் நிப்பாரு, பயந்துட்டு ஓடி. அதெல்லாம் ஒண்ணும் நினைக்கிறேன். அதிகாலையிலே இந்த ஸ்திரீகள் மகதலேனா மரியாள், இன்னும் சில மரியாள்கள், கிளையப்பா மரியாள், இப்படி சில பேர் எல்லாம் என்ன செய்யறாங்கள, ஸ்திரீகள் இயேசுவை சந்திக்க சில அவருக்கான சில காரியங்களை எடுத்துக்கொண்டு அவர்கள் செல்லுகிறார்கள். ஆனால் உயிர்த்தெழுந்த இயேசுவை சந்திக்க முடியாய் சொல்லல, மரித்த பிரேதமாய் இருக்கிற இயேசுவுக்கு சில காரியங்களை செய்ய முடியாய் சொல்லுகிறார். இன்னைக்கு கூட நிறைய பேர் செத்தவங்களுக்கு செய்யறதுக்கு நிறைய காரியங்கள் செய்யறாங்க. செத்ததுக்கு அப்புறம் செய்யறாங்களா இல்லையா? எடுத்த உடனே அன்னைக்கே சில விஷயங்கள் செய்யறாங்க. வந்தவங்களுக்கெல்லாம் சாப்பாடு போடணும், அதுல இந்த முறையில இருக்கிறவங்க போடணும், இந்த முறையில இருக்கிறவங்க போடணும். இல்ல, செத்து போனவங்களுக்கு ஒண்ணும் போட்டிருக்க மாட்டாங்க. உயிரா இருக்கும்போது அவங்களுக்கு ஒண்ணும் போட்டிருக்க மாட்டாங்க. திரும்பி 3வது நாள் கொண்டு போயிட்டு வீட்டுல பால் ஊத்துனாங்களே இல்லையோ, அங்க கொண்டு போயிட்டு தலையில ஊத்திட்டு வருவாங்க. குடிச்சா நீ குடி, குடிக்கா கட்டி போ, நாங்க ஊத்துறது ஊத்திடுறோம். அதுக்கப்புறம் திரும்பி 7வது நாள் திரும்பி போவாங்க. நமக்கு தான் அந்த பழக்கம் இல்லை இல்ல, நமக்கு அது வேண்டாம் வேண்டாம். நம்முடைய விசுவாசம் வேறு. திரும்பி 7வது நாள் போவாங்க. ஒரு குடும்பமா போயிட்டு கூட்டமா போயிட்டு அதை சுத்தி அழுதுட்டு, அவர் பீடி பிடிக்கிறவர் இருந்தா பீடி வச்சுட்டு கொளுத்தி வச்சுட்டு வருவாங்க. சுருட்டு பிடிக்கிறவர் இருந்தா சுருட்டை கொளுத்தி வச்சுட்டு, சிகரெட் பிடிக்கிறாங்க. சில பேர் இப்ப இங்க இருக்கவங்க என்ன செய்யற, தாம்பாக்கு வைக்கிறாங்க, கசக்கி கூட சில பேர் வச்சுட்டு வராங்க. ஏஞ்சி ராத்திரிக்கு போட்டுக்க, இப்ப இல்லைனாலும் நாங்க போனதுக்கு அப்புறம் ஏந்து வந்தா தான் தெரியும். கசக்கி கொடுக்கும் போது அவர் ஏஞ்சி வந்துட்டாருன்னா என்ன நினைப்பாங்க? ஓடி வந்துட மாட்டாங்க. சொந்தக்காரா இருந்தாலும் ஓடி வந்துடுவாங்க. திரும்பி 16வது நாள் ஒரு பெரிய விசேஷம். அன்னைக்கு கவுச்சி சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு அடுத்த நாள் என்ன செய்வாங்க, எல்லா கவுச்சையும் சேர்த்து எல்லாரையும் கூப்பிட்டு, பெரும்பாலும் வெளியில இருக்கிறவங்க கூப்பிட மாட்டாங்க, வீட்டுல இருக்கிறவங்க சொந்தக்காரங்க மாத்திரம் கூப்பிட்டு அடி அடின்னு எதெல்லாம் அடிக்கலாமோ அதெல்லாம் அடிச்சு புசித்து, அங்க கொஞ்சம் அப்படி அவங்க முன்னால படம் வச்சிருந்தா அவங்க கொஞ்சம் காட்டிட்டு மீதி எல்லாம் அவங்க சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் அதையும் எடுத்து சாப்பிடுவாங்க. ஆக மொத்தம் இருக்கும் பொழுது ஒன்னும் செய்யல, இல்லாத பொழுது செய்து அதுவும் அவங்களுக்கு பயன்படாது, பயன்படவே படாது. எதை செய்தாலும், அங்க போய் தலையில ஊத்திட்டு வந்தாலும், காலில் ஊத்திட்டு வந்தாலும், அங்க போய் மெழுகுவத்தி கொளுத்தினாலும், பூ போட்டாலும் அவங்களுக்கு அதை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அல்லேலூயா. ஏதாவது தெரியுமா அவங்களுக்கு? நல்லா தூங்குறவங்க. அதாவது இப்போ எனக்கு ஆபரேஷன் நடந்தது, அவர் சொல்லிக்கிட்டே இருந்தார், டேவிட் ஒரு சின்ன ஊசின்னு இங்கதான் அமுக்குனாரு, சின்ன ஊசி முடிஞ்சு போச்சு. என் கதை சின்ன ஊசின்னு அமுக்குனதுக்கு முடிஞ்சு போச்சு. நடந்தது என்னன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது. முழிக்கும் போது ஏதோ ஒரு ஆழ்ந்த நித்திரையில இருந்து முழிக்கிற மாதிரி இருந்தது. ஆனா எத்தனை மணி நேரம் ஆயிருக்கு தெரியுமா? சாயந்தரம் 5 மணிக்கு ஆரம்பிச்சது, அடுத்த நாள் காலையில 10:30 மணி வரலாம் அவங்க வந்து அப்படித்தான் தட்டி எழுதினாங்க. காடையில தட்டி, டேவிட் டேவிட் டேவிட். அங்கதான் சிஸ்டங்க, சின்னவங்களா இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் யாரா இருந்தாலும் என்ன செய்வாங்க, பேரை சொல்லித்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு நம்ம ஒரு பேஷண்ட், அவ்வளவுதான். தட்டி எழுப்பி ஒரு நல்ல ஒரு டவல்ல, ஈர டவல் வச்சு முகத்தை தொடச்சி, எழுந்துரு எழுந்துரு எழுந்துருன்னாங்க. கண்ணை முடிச்சு பார்த்தா 2 பேர் நிக்கிறாங்க. அது உள்ள பச்சை ட்ரெஸ் தான் போட்டுன்னு வரணும், இருட்டு வேறையா. இந்த 2 பேரை பார்க்கும்போது யாரோ பெரிய உருவம் நிக்கிற மாதிரி இருந்துச்சு. முடிச்ச உடனே பெரிய உருவம், ஒண்ணு எங்க அக்கா, இன்னொன்னு எஸ்தரம்மா, 2 பேரும் நிக்கிறாங்க. ஆனா சரியா தெரியல, உருவம் தான் தெரியுது. கருப்பாத்தி அந்த அந்த இடம் அப்படி இருக்கு. கூட அவங்க ட்ரெஸ், அவங்களுக்கு போட்டிருக்கிற ட்ரெஸ் கரும்பச்சை, பார்க்கும்போது எப்படி இருக்கும். ஆனா ஒண்ணும் தெரியல, ஏதோ உருவம் மாறி தெரிஞ்சது. அதுக்கப்புறம் கண்ணு முடிச்சதுக்கு அப்புறம் அவங்கள வெளியே அனுப்பிட்டாங்க. அதுக்கு பார்த்துட்டீங்களா, போங்க போங்கன்னு அனுப்பிட்டாங்க. ஆனா யாருன்னு தெரியல. அதுக்கப்புறமா தான் தெரியும். அதுக்கப்புறமா தான் ஐசியூக்கு கொண்டு வந்தாங்க. அப்போ
அந்த நித்திரையில் அந்த நேரத்துல எனக்குள்ள நடந்து ஒண்ணுமே தெரியாது. எங்கெல்லாம் கிழிச்சாங்க, எங்கெல்லாம் ஓபன் பண்ணாங்க, எங்கெல்லாம் குத்துனாங்க, குழந்தாங்க, அதெல்லாம் எப்போ தெரியும்னா எனக்கு உணர்வு வந்த பிற்பாடு தான். ஆங்காங்கே இருக்கக்கூடிய வலிகள், எங்கெல்லாம் குத்துனாங்களோ அங்கெல்லாம் வலி. அந்த நேரத்துல தண்ணி கூட ஒரு டிராப் கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் நான் முன்னாலேயே பார்த்துட்டேன். ஒரு 10 நாள் ஐசியூல இருந்து இந்த மாதிரி வர பேஷண்ட்டுக்கெல்லாம் எத்தனையோ பேஷண்ட் அடி வாங்கியிருக்காங்க என் கண்ணு முன்னால். தண்ணின்னு கேட்டு ராத்திரி எல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஏற்கனவே முன்கூட்டியே சொல்றது நல்லது. இந்த மாதிரி ஆப்ரேஷன் நடந்து ஒரு நாள் ஃபுல்லா தண்ணி கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னா புரிஞ்சுக்கணும். சில பேர் புரிய மாட்டாங்க. அதனால வயசான ஒருத்தர் காலை போட்டு உதைக்கிறாரு, தண்ணி வேணும்னு. ஒருத்தர் கட்டில இருந்தே விழுந்துட்டார், தண்ணி வேணும்னு. ஒரு அம்மா என் பக்கத்து கட்டில, அந்த அம்மா பாவம் கத்தி கத்தி தண்ணின்னு சிஸ்டர் வந்து பணான்னு ஒன்று கொடுத்து சொன்னாங்க. எனக்கே கஷ்டமா போச்சு. பாவம் தண்ணிக்கு அந்த அம்மா சொன்னாங்க என்ன. அப்ப எனக்கு உடனே எந்த ஞாபகம் வந்துச்சு தெரியுமா? லாசர் ஞாபகம் தான். நம்ம இந்த லாசர் இல்ல, அங்க நரகத்துக்கு போனார் பாருங்க, அந்த லாசர் ஞாபகம் வந்துச்சு. ஆபிரகாம் மடியில இருக்க லாசரா போனாரு, ஐஸ்வர்யவான் போனார். தப்பா சொல்லிட்டேன். லாசர் ஆபிரகாம் மடியில போயிட்டார். அங்க அந்த லாசர் கிட்ட இருந்து ஒரு சொட்டு, என்னது இந்தியில அப்படிதான் இருக்குல்ல, ஏக்பூன், ஒரு சொட்டு. அப்ப அந்த அம்மா அப்படிதான் கேட்டோன்னு எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகம் வருது. ஆனா எனக்கு இதெல்லாம் நான் ஏற்கனவே பார்த்ததுனால நான் தண்ணியே கேட்கல. கேட்டு யார் அடிவாங்க? பெரும்பாலும் எனக்கு நான் அவன் அடக்கிட்டேன்னா முடிஞ்சு போச்சு. அது அப்படியே இருக்கும். அப்போ அந்த அந்த லேடியை அடிக்கும் போது பக்கத்துல இருக்கிற அந்த அங்கிள் கூட ஆபரேஷன் பண்ணவர் தானே, அவர் தண்ணி கேட்கிறாரு அப்படின்ட்டு அந்த கஷ்டமா இவன் ஏன் பயந்து போனான்னு தெரியல. அந்த அம்மா எனக்கு கஷ்டமா போச்சு. பாவம் தண்ணி. அது அப்புறம் சொல்றாங்க, ஏக் பூந்த் பானி கே லியே மேரே கோ மார்தே அப்படின்னு கேட்கும் போது, கர்த்தாவே இது என்ன இது பாவம். அதுக்கப்புறம் அடிச்சுட்டு கொஞ்சமா எடுத்துன்னு வந்து வாயில ஊத்திட்டு, இதுக்கு மேல கேட்டேன் அப்படின்ட்டு மிரட்டிட்டு போயிட்டாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் கேட்கவே இல்லை. அதுக்கப்புறம் நல்லா இருந்ததுக்கப்புறம் ஒரு நாள் ட்ரீட்மெண்ட் மறுபடியும் போறப்போ பார்த்தேன், எப்படி இருக்கீங்கன்னு. நல்லா இருக்கிறேன் அப்படின்ட்டு சொன்னாங்க. சரி, அடி வாங்கினது ஞாபகம் இருக்குதா அப்படின்னாங்க. என்ன பண்றது, சரி அவங்க டியூட்டி அவங்க செய்யறாங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இந்த மரித்தவர்களுக்கு ஒன்றுமே தெரியாது. ஆனால் இயேசு மரித்து போனார், அவருக்கு சில காரியங்கள் செய்ய வேண்டும் என்று தான் இந்த ஸ்திரீகள் போனார்கள். இன்றைக்கு மரித்தவர்களை தேடி போகிறவர்கள் ஏராளம் இருக்கிறாங்க. எல்லாம் கண்டம் விட்டு கண்டம் கூட போறாங்க, நாடு விட்டு நாடு போறாங்க, ஊரு விட்டு ஊரு போறாங்க. அதுக்கு உயிர் இருக்குதா இல்லையான்லாம் தெரியாது. ஆனா தேடிட்டு போறாங்களா இல்லையா? போறாங்க. போயிட்டு நிறைய காரியங்கள் செய்யறாங்க. அதை அவர்கள் ஏற்றுக்கொள்வார்களா மாட்டார்களா என்று அந்த சிற்றறிவு கூட இல்லை. அப்படித்தான் இங்கேயும் இருந்தது. ஆனா இங்க ஒரு யூத முறைமை. அது அந்த 3வது நாள்ல போயிட்டு, இல்ல அதற்கு அப்புறம் போயிட்டு அவங்களுக்கு அந்த பாடியில சில வாசனை திரவியங்கள், அந்த பாடி கெட்டு போகாம இருக்கணுன்றதுக்காக, ஸ்மெல் வரக்கூடாது என்பது. இப்ப நம்மள மாதிரி புதைக்கிறது இல்ல. அங்கெல்லாம் அவங்க என்ன செய்வாங்க, குகைக்குள்ள அப்படி சீலையில சுற்றி, அதுல சுற்றும் போதே சில இந்த வாசனை பொருள்கள் எல்லாம் சுற்றி, அதுக்கப்புறம் மறுபடியும் போயிட்டு அந்த மாதிரி செய்வாங்க. அதற்காக ஆயத்தப்பட்டு கொண்டு இவர்கள் போகிறார்கள். ஆனால் அங்க போனா கல்லறை திறந்திருக்கு, இயேசு இல்லை. மரித்தவரை தேடி போனாங்க, மரித்தவர் அங்க இல்லை. தூதன் சொன்னான், உயிரோடு இருக்கிறவரை மரித்தோரிடத்திலே தேடுகிறது என்ன. அல்லேலூயா. இன்றைக்கும் சில பேர் மரித்தோரிடத்திலே இயேசுவை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியாள் மரித்து போனார்கள், அவர்கள் இன்னும் உயிரோடு எழுந்திருக்கவில்லை. ஆனால் மரியாள் இடத்துல போயிட்டு அன்னைக்கு ரசம் கேட்ட மாதிரி இன்னைக்கு என்ன செய்யறாங்க, மரியாளே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியா, சென்ட் ஆண்டனி, அவர் நிறைய இயேசுக்குள்ளாக இருந்து அவர் இயேசுவையே தியானித்து அவருடைய அந்த ஜெப வல்லமையினாலே அவர் உன்னை கேட்டிருக்கிறார், நீர் குழந்தையாய் எனக்கு முன்பாய் வர வேண்டும். அவரும் வந்திருக்கிறார். ஆனா அது உடனே அவர் சாட்சியா சொன்னார். இவங்க உடனே அதை சிலையாய் மாத்தி அவர் கையில இன்னைக்கு ஒரு குழந்தைய வச்சிருக்காங்க. சில நேரத்துல அவர் என்னமோ
பண்ணு சாப்பிடுற மாதிரி கூட வச்சிருப்பாங்க, ஏசுக்கு பண்ணு கொடுத்த மாதிரி. அதனால அந்தோனியார் திருவிழா வந்துச்சுன்னா அவங்க காப்பியும், அதுவும் கடுங்காப்பி தான், பால் காப்பி கூட கொடுக்க மாட்டாங்க, கடுங்காப்பியும் ஒரு பன். எங்க வீட்டுக்கு முன்னால ஒரு அந்த மாதிரி ஒரு ஆண்டனி கோயில் இருந்தது. அப்போ அந்த செவ்வாய்க்கிழமை நேரத்துல சில ஆங்கிலியன்ஸ் வர்றாங்க, சில பேர் வந்து ப்ரேயர் பண்ணிட்டு பண்ணு கொடுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி பிள்ளைங்க, சில பிள்ளைங்க வரும், கரெக்டா வரும், இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே, இன்னைக்கு பண்ணு கிடைக்கணும். அவங்க வந்தவொடனே ப்ரேயர் பண்ணிட்டு வந்து கவர் எடுத்துட்டு வந்து லைன்ல நில்லுங்க. அதே மாதிரி பிள்ளைங்க லைன், இது நடந்த சம்பவம், நேரா பார்த்த சம்பவம். நாங்கெல்லாம் போய் நின்று எங்களை அடிச்சு உடச்சிருவார், கால கையை. எதிரிலேயே தான் இருக்குது, பார்த்துன்னு தான் இருக்க முடியும், போகலாம் முடியாது. அப்போ ஒரு பையன் வாங்கினான், இந்த கையில வாங்கிட்டு அதை இந்த கையில வச்சுக்கிட்டு மறுபடியும் எப்படியோ பின்னால போயிட்டு நின்னான். ஒரு 4-5 பேர் பின்னால போயிட்டு மறுபடியும் நின்னான். இது எங்க வீட்டுல இருந்த நாய் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு, எங்க வீட்டுல இருந்த நாய் பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. இவன் பின்னால மறைச்சிக்கிட்டு இன்னும் வாங்கணும் போன அந்த 4 பிள்ளைங்க 5-6 பிள்ளைங்க வாங்கணும் போய் நின்னா பாரு, இப்படி கை நீட்டினா இந்த பின்னால இருந்து இது பண்ணிட்டு போயிடுச்சு. இங்கேயும் அவங்க சொல்லிட்டாங்க முடிஞ்சு போச்சு, இங்க போச்சு இங்கேயும் போச்சு, உன்னோட போயிருந்தா அதாவது கிடைச்சிருக்கான். அன்னைக்கு அந்தோனியார் பண்ணு எங்க நாய்க்குன்னு இருந்திருக்கு. வேடிக்கை இல்லைங்க, இந்த நடந்த சம்பவத்தை, பார்த்த சம்பவத்தை சொல்றேன். எப்பவுமே போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தி தான் மிகுந்த ஆதாயம். ஒரு கரத்துல கொடுக்கிறாரா, அதை பெற்றுக்கொண்டு நம்ம அவருக்கு நன்றியா இருக்கும்போது மறுபடியும் கிடைக்கும் நமக்கு. ஆனா மறைச்சிட்டு போயிட்டு கிடைக்கவே இல்லைன்ற மாதிரி மறைச்சிட்டு போயிட்டு நிற்கும் போது என்ன ஆகுது தெரியுமா, அது இருக்கிறதையும் உள்ளதும் இல்லாமல் போயிடுது. கடைசியில் அந்த பிள்ளை முகத்தை பார்க்கணுமே, பாவம் இப்படியும் இல்லை இப்படியும் இல்லை, 2 கையிலையும் இல்லை, அழாத குறையா போனோம். இதெல்லாம் நமக்கு ஒரு நல்ல பாடம் இல்லையா? யாரையும் ஏமாற்றக்கூடாது. அதிகாலை நேரம் இன்னைக்கு மரித்தோர் இடத்துல ஆண்டனி மரித்து போயிட்டார், இன்னும் அவர் உயிர் தெழல. அவர்கிட்ட போயிட்டு மரித்தோர் இடத்துல போயிட்டு ஆண்டனி எங்களுக்காக வேண்டிக்கணும். அவர் என்ன சொல்ற, தூக்கத்துல இருக்காரு. இப்ப நான் வந்து ஆபரேஷன் பண்ணி நல்ல அந்த மயக்கத்துல இருக்கேன், என்கிட்ட வந்து யார் என் முன்னால வந்து அழுது இருந்தாலும் ஏதாவது பேசி இருந்தாலும் கேட்டிருந்தாலும் எனக்கு எதுவுமே தெரியாது, எதுவுமே தெரியாது, ஒன்றும் தெரியாது. அந்த நாள் வரையிலும் அந்த நேரம் வரையிலும் ஒன்றும் தெரியாது. அப்போ அவங்க உயிர் தெழக்கூடிய அந்த காலகட்டம் வரும் வரையிலும் அவர்கள் இளைப்பாரி கொண்டிருக்கிறார்கள். ஆபிரகாமா இருந்தாலும், ஈசாக்கா இருந்தாலும், யாக்கோபா இருந்தாலும், அல்லது முற்பிதாக்கள் யாரா இருந்தாலும், பரிசுத்தவான்கள் யாரா இருந்தாலும், தீர்க்கதரிசிகள் யாரா இருந்தாலும், அப்போஸ்தலர்கள் யாரா இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தருக்குள்ள கடந்து போகிறவர்கள் யாரா இருந்தாலும் அவர்கள் அமைதிக்குள்ள, அந்த சமாதானத்திற்குள்ள, அந்த இளைப்பாறுதலுக்குள்ள அவங்க போயிட்டாங்கன்னா இங்க நடக்கிற நாம செய்யற காரியங்கள் ஒன்றும் அவர்களுக்கு தெரியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும், இதை உணர்ந்து நாம் செயல்பட வேண்டும். சில நேரத்துல கல்லறை கட்டும் நினைவுக்காக, அவங்களுடைய அந்த நினைவுக்காக நாம் கல்லறை கட்டுவோம். இல்லைன்னா அந்த இடம் இன்னைக்கு இங்க பார்க்கும்போது ஒரே இடத்துல வைக்க முடியல. முதல்ல தனித்தனியா கொடுத்துட்டு இருந்தாங்க, இப்ப என்ன செய்யறது இல்லை, இட நெருக்கடினால கொடுக்கறதே கிடையாது. 6 மாசம் டைம், அதுக்கப்புறம் கூப்பிட்டு கேட்பாங்க, அதை எடுத்து எத்தனால பாக்ஸ்ல வைக்கணுமா கொள்ளணுமான்ட்டு. ஓகேன்னா பாக்ஸ்ல அதுக்கு ஒரு 5000 செலவாகும். ஒரு சின்ன பாக்ஸ் அதில் வச்சுட்டு பேர் எழுதிடுவாங்க. ஒரு சின்ன பாக்ஸ்ல, பெரிய பாக்ஸ்ல பொறுத்து ஒரு சின்ன பாக்ஸ்ல அடங்கிடுது. அதுவும் எவ்வளவு காலத்துக்கு என்று தெரியும். அதுக்கப்புறம் வேற யாரையாவது வச்சிருவாங்க. இல்லை நமக்கு அதை பத்தி இது எதுவுமே கண்டுக்கலன்னா அது வேற யார அப்படி மாறிக்கிட்டே இருக்கும். அதனால சில பேர் இருக்கிற இடத்துல அவங்களுடைய உறவுகளுக்கு அல்லது குடும்பத்திற்கு அதுக்கப்புறம் வர வேண்டும் என்பதற்காக என்ன செய்வாங்க, கல்லறை கட்டி அது தொடர்ச்சியா இருக்க வேண்டும் என்பதற்காக வைப்பார்கள். அப்படிதான் என்னுடைய தகப்பனார் கட்டினது, தாயாருக்கும் கட்டினது எல்லாமே. அது வேறு யாருக்கும் இல்லைன்னு சொன்னா, பராமரிக்கலன்னு சொன்னா வேற யாருக்காவது போயிடும். அதனால அதுக்குன்னு பணம் கட்ட வேண்டியிருக்கு, அதற்காக சர்ச்சிலையும் பணம் கட்ட வேண்டியிருக்கு, அதற்கான செலவுகள் இருக்கு, அதெல்லாம் செய்ய வேண்டும். அப்படி நிறைய பேர் செய்கிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை. அது ஒரு நினைவுக்காகத்தான். மற்றபடி அவங்க போயிட்டு நம்ம எது செய்தாலும் எங்க அப்பாவுக்கும் தெரியாது, எங்க அம்மாவுக்கும் தெரியாது, அதுக்கு முன்ன போன எங்க பாட்டிக்கும் தெரியாது, எங்க ஐயனுக்கும் தெரியாது,
இன்னும் ஒரு சின்ன பிள்ளை இருக்கு, யாருக்குமே அந்த இருக்கிறவங்க யாருக்குமே அங்க போயிட்டு என்ன செய்தாலும் ஒண்ணும் தெரியாது. அது மேல கலரை கட்டுறது கூட அவங்களுக்கு தெரியாது, எதுவுமே தெரியாது. நம்முடைய ஒரு திருப்திக்காக, நம்முடைய நினைவுகளுக்காக அதை நாம் செய்கிறோம். அல்லது நம்முடைய என்ன நம்ம ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம், அடுத்து நான் யாருக்காவது வந்து அங்க நமக்கு வேணும் அப்படின்றதுக்காக. வேற ஒண்ணு அவ்வளவுதான். இதை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டும். இந்த பூமியிலே மரித்தவர்களை தேடி, அது யாராயிருந்தாலும், வேதத்தில் இருக்கக்கூடிய எத்தனை பேராயிருந்தாலும் இயேசுவை தவிர வேறு யாரும் உயிர் தழவில்லை. ஆமென். யாராவது உயிர் தெழுந்திருக்காங்களா? எழுந்திருக்காங்களா? ஹலோ, எஸ் ஆர் நோ? சத்தமே வர மாட்டேங்குது. நீங்க சொல்ற சத்தம் இங்க கேட்டு அவங்க ஆன்லைன்ல இருக்கவங்க அவங்க சொல்லணும், நோ அப்படின்னு சொல்லணும். அல்லேலூயா. நாம சத்தியத்தை ரிசீவ் பண்ணும்போது சந்தோஷமா அதை ரிசீவ் பண்ண, உற்சாகமா ரிசீவ் பண்ண. மந்தமா இருந்தா அது நமக்குள்ள தங்கவே தங்க. அப்ப யாரா இருந்தாலும் ஆதாம் காலத்துல இருந்து, அதுக்கப்புறம் நோவா காலத்துல இருந்து, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்துவின் காலத்தின் வரையிலும், அதுக்கப்புறம் இன்றைய நம்முடைய அப்போஸ்தலர் காலத்துல இருந்து, அதுக்கப்புறம் அந்த பின் சந்ததியில் யாரா இருந்தாலும், எவ்வளவு பெரிய பரிசுத்தவான்களா இருந்தாலும், எவ்வளவு பெரிய ஊழியத்தை செய்தவர்களா இருந்தாலும், இயேசுவின் தாயாகவே இருந்தாலும் மரித்தவர்கள் இன்னும் மரித்தவர்களாய்த்தான் இருக்கிறார்களே ஒழிய, அந்த இலைப்பாறுதலுக்குள்ளே தான் இருக்கிறார்களே ஒழிய, இலைப்பாரி கொண்டிருக்காங்களே ஒழிய, அவங்களை இன்னும் யாரையும் எழுப்பல. இயேசு உயிர் தெழுந்தவர் இயேசு ஒருவர் மட்டுமே. அல்லேலூயா. சில பேர் உயிர் தெழுந்தா, இயேசு உயிர் தெழ வைத்தார். இயேசு யாரையெல்லாம் உயிர் தெழ வைத்தார்? லாசர்வை, அப்புறம் வாலிபனை. எந்த ஒரு வாலிபனை? சரி சரி, இப்ப எடுக்க நான் என் ஊர் வாலிபன். அதெல்லாம் படிக்கும் போது எந்த ஊர் வாலிபன் எல்லாம் குறைச்சுக்க, நாளைக்கு கேள்வி வந்தா பதில் சொல்லணுமே. அதுக்கப்புறம் யாரு? ஒரு பெண். எந்த ஒரு பெண்? யாருடைய பெண் இருக்கா இல்லையா? ஆமா, உங்களுக்கு ஏதோ ஒண்ணு நான் சொன்னேனே கேள்வி. புதன்கிழமை. ஓ, பைபிள் ஸ்டடியில. ஓகே, பைபிள் ஸ்டடியில தான். ஆமா, எத்தனை பேர் பைபிள் ஸ்டடியை கேட்டீங்க ஆன்லைன்ல? நான் அனுப்பினேன், அதையாவது கேட்டீங்களா? ஹலோ, உங்களுக்கு டெய்லி நான் வாட்ஸ்அப்ல வசனம் அனுப்புறேன், அதை ரிசீவ் பண்ணிட்டு ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எதுக்கு அனுப்புறேன்? அதுல உள்ள காரியத்தை நீங்கள் புரிந்து கொண்டு. சில பேர் அனுப்பினோடனே ஆமேன்னு போட்டாங்க, படிச்சாங்களா படிக்கலையான்னு தெரியாது, நாங்க பார்த்துட்டோன்றதுக்காக. அதை படிச்சுட்டு என்ன செய்யணும்? நாங்க படிச்சுட்டோன்னு ஒரு ஆமேன் போடணும். அதே போல யூடியூப்ல உங்களுக்கு இந்த செய்தி வருகிறது, மறுபடியும் அந்த செய்தியை நீங்கள் பார்க்கணும். பார்த்து அதுக்கு ஒரு போடுங்க, லைக் போடுங்க. இப்படி போட்டாலும் சரி, இப்படி போட்டாலும் சரி, போட்டுட்டு ஒரு வார்த்தை, கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடிய ஒரு வார்த்தையை போட்டு மற்றவர்களுக்கும் கூட அதை இன்ட்ரோடியூஸ் பண்ணு. மற்றவர்களுக்கு எத்தனையோ பேருக்கு இந்த செய்திகள் கடந்து போவதில்லை. நான் போறேன் இல்ல சில இடங்களுக்கு, எத்தனையோ பேருக்கு இது கிடைப்பதில்லை. நான் பார்க்கிறேன், அடுத்த மாசம் கூட ஒரு ஊழியக்காரருடைய மீட்டிங் இருக்கு, ஒரு லீடர்ஸ் மீட்டிங், அதுக்கு செய்தி கொடுக்க போகணும், ஜெபித்துக் கொள்ளுங்க. எத்தனையோ பேருக்கு கிடைக்கவில்லை. ஆனால் கர்த்தர் நமக்கு இலவசமாய் கொடுக்கிறார். கொடுத்ததையாவது மற்றவங்களுக்கு இலவசமா கொடுக்கலாம் இல்லையா? இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்க. இருக்குது, அவர் சமைத்து கொடுக்கிறார், அதுக்கு நாமளும் சாப்பிட்டுட்டோம், இருக்குது, அதை மற்றவங்களுக்கும் கொடுக்கலாம் இல்லையா? கொடுக்கலாமா வேணாமா? ஊசி போய் வச்சிடலாமா? கொடுக்கல். ஆனா கொடுக்க மாட்டேன்றமே. எத்தனை பேர் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பீங்க, இப்படி யூடியூப்ல இந்த சேனல்ல இப்படி செய்தி வருது, கொஞ்சம் இதை பாருங்க, கேளுங்க. உங்களுடைய ரிலேஷன்ஸ்ல இல்ல உங்க சபையில், அடுத்த சபையில இருக்க உங்க விசுவாசிகள், உங்க ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருப்பாங்க, அப்படி உள்ளவங்களுக்கு, கர்த்தரை அறிந்தவர்களுக்கு கூட இன்னைக்கு தேவைப்படுகிறது. அறியாதவர்களுக்கு பரவாயில்ல. அப்போ ஒருவேளை உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தா கேளுங்கன்னு சொல்லுங்க, தப்பு ஒண்ணும் இல்லை. நம்ம ஒண்ணும் யாரும் ஃபோர்ஸ் பண்ண போறதில்ல. ஒரு இன்ட்ரோடியூஸ் பண்ண முதல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். பண்ணிருக்கீங்களா? எத்தனை பேர் பண்ணிருக்கீங்க? ஏற்கனவே சொல்லிட்டேன், மெசேஜ் கூட அனுப்பினேன், பண்ணுங்க அப்படின்னுட்டு.
நீங்களே பண்ணலன்னா நம்ம வெளியில இருக்கவங்க எல்லாம் பண்றாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தேவைப்படுது. வெளில இருக்கிறவங்களுக்கு தேவைப்படுது. நம்ம எப்பவுமே ஓயாம நம்ம சாப்பாடு பிரியாணியாவே இருந்தா, கறி குழம்பாவே இருந்தா, சிக்கன் குழம்பாவே இருந்தா நமக்கு அருமை தெரியாது இல்லையா? இல்ல நம்ம கூட போடுறோம், ஃபர்ஸ்ட் வீக்ல எல்லாம் போடுறோம், பெரும்பாலும் அப்படிதான் இருக்குது இல்லையா? ஏதோ ஒரு வாரம் அப்படிதான், ஒரு மாசம் அப்படி வாசனை இல்லாம இருக்கும். மற்றபடி பெரும்பாலும் என்ன இருக்கும்? பூனை தின்ற கறியா தான் இருக்கும் இல்லையா? அப்படிதான் இருக்கும். அப்போ நம்ம செய்ய வேண்டியதை நாம் செய்ய வேண்டும். எத்தனையோ பேருக்கு இல்லைங்க, கிடைக்க மாட்டேன். பெருமைக்காக சொல்லல, நீங்க போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கிடைக்க மாட்டேன். அதை நீங்க பண்ணுங்க. சில ஊழியக்காரர்கள் கேட்பாங்க, பாஸ்டர் இதை நாங்க எங்க விசுவாசிகளுக்கு இதை நாங்க இது பண்ணலாமா? தாராளமா பண்ணலாம். நான் இந்த மெசேஜ் அனுப்பினேன், அதை கூட சில ஊழியக்காரன் கேட்பாங்க, இதை நாங்க அப்படியே ஃபார்வர்ட் பண்ணலாமா? தாராளமா பண்ணுங்க. என்னுடையது இல்லையே, அது என்னுடையது இல்லையே, கர்த்தருடைய வார்த்தை. யார் வேணாலும் எத்தனை பேருக்கு வேணாலும் என்ன செய்யலாம்? ஷேர் பண்ணலாம். அல்லேலூயா. அப்போ மரித்தோரிடத்திலே தேடினால் அங்கே இல்லை. இவர்கள் உணர்ந்து கொண்டார்கள், இயேசு இங்கே இல்லை, அவர் உயிர் தெழுந்து விட்டார். அவரை மரித்தோரிடத்துல தேடுனா இவங்களுக்கு பயம் உண்டாயிடுச்சு. திரும்பி ஓடுறாங்க. ஓடி போயிட்டு சீஷரிடத்துல சொல்றாங்க. சீஷர்கள் எல்லாம் பயந்து நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. போயிட்டு சொல்றாங்க, இப்படி இயேசுவை காணோம். 2 பேர் வெள்ளை வஸ்திரம் தரிச்சவங்க சொல்றாங்க, இயேசு உயிர் தெழுந்துட்டாருன்னு சொல்றாங்க. எங்களுக்கு அதை பத்தி ஒன்றும் தெரியல. உடனே இயேசுக்கு அன்பாய் இருந்த சீஷன் ஓடி வருகிறான். அவருக்கு பின்னே பேதுரு வரார். இவன் வாலிபன், அவர் வயசானவர். ஆகவே ஓடி அவருக்கு முந்தி ஓடி வந்தான். அவனுக்கு ஈடு கொடுத்து பின்னாலேயே ஓடிக்கிட்டு வர்றார். இயேசுவை சந்திப்பதற்காக வாலிபனா இருந்தாலும் முதிர் வயதான இருந்தாலும் சந்திக்க வேண்டும் என்ற ஆவல் வந்துருச்சுன்னா ஓட முடியும். ஆமென். அல்லேலூயா. ஓட முடியும். எவ்வளவு வேணாலும், எவ்வளவு தூரம் வேணாலும். 2 வாலிபனும் அதே தூரத்துக்கு தான் ஓடி வந்தான். கொஞ்சம் முந்தி வந்துட்டான். வயசானவரும் ஓடி வந்தார், அவரும் வந்து நின்றார். வாலிபன் வந்து கல்லறைக்குள்ள போறதுக்கு பயம், அப்படியே நிக்கலாம். அன்பான சிஷ்யன் தான், ஆனாலும் கல்லறைக்குள்ள அவன் போகல. பிந்தி வந்தவர் அனுபவசாலி, எத்தனையோ பார்த்திருப்பார். எதை? கல்லறைங்களை, பிரேதங்களை. அதனால அவர் பார்த்தார், குனிஞ்சு பார்த்தார், உள்ள போயிட்டார். அந்த குகைக்குள்ளவே போயிட்டு பார்க்கிறார், இயேசு இல்லை. அவர் மேல் சுற்றி இருந்த சீலைகள், தலைக்கு சுற்றி இருந்த சீலையும் சரீரத்துல சின்ன, அது மாத்திரம் தனித்தனியா இருக்கு. அது இயேசுவே கழட்டி இருக்க முடியாது. அப்ப யாரோ உதவி செய்திருக்கிறார்கள். அது தேவ தூதர்ல இருந்து. அதுக்கப்புறம் தான் அவர்களுக்கு தெரியும். அந்த 2 வெள்ளுடை தரித்தவங்க இருந்தாங்களே, கால் மாட்டுல இருந்தாங்க, தலை மாட்டுல இருந்தாங்க சொல்லப்படுது இல்லையா? அதுக்கப்புறம் அவர் போனதுக்கு அப்புறம் வாலிபன் தான். ஆனா அவர் போனதுக்கு அப்புறம் தான் இவன் அவர் பின்னால உள்ள போய் பார்க்கறான். சில பேருக்கு இயேசுவை பார்க்கறதுக்கே பயம். சிஷ்யனா இருந்தாலும் கூட சில நேரத்துல இயேசுவை பார்ப்பதற்கு பயம். உள்ள போயிட்டு அதுக்கப்புறமா பார்த்துட்டு இல்லைன்னுட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க, போயிடுறாங்க. அதுக்கப்புறமா சில விஷயங்கள், மகள மரியாள் மாத்திரம் அங்கேயே எழுதுகிட்டெல்லாம் நின்று அதுக்கப்புறம் இயேசுவை, அவளுடைய அன்பின் நிமித்தம் இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். இப்படி போய் இந்த மகதலேனா மரியாள் முதல்ல சொன்னா, அதுக்கப்புறமா போயிட்டு இயேசுவை நான் கண்டேன்னு சொல்றா. இதெல்லாம் சீஷர்கள் கேட்டுட்டு நம்புறதான் நம்ப கூடாதான்னு அவங்களுக்கு தெரியல. இன்னும் அவர்களுக்கு அந்த ஆவிக்குரிய சிந்தை, நான் உயிர் தெழுவேன் என்ற அந்த சிந்தை இன்னும் அவர்களுக்குள்ளே, அவர் சொன்ன வார்த்தைகள் இன்னும் அவங்க உள்ளத்துல இருந்து அது வெளிப்படல. கேட்டிருக்காங்க, அவர் சொன்னதை கேட்டிருக்காங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு? என்னாச்சு? இந்த காதுல வாங்கி இப்படி போறது, இந்த காதுல வாங்கி இப்படி போறது, இந்த காதுல வாங்கி இப்படியே போயிடுச்சு. அதனால்தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல சொல்லப்படுகிறது, காதுள்ளவன் கேட்கிறான். காது இல்லாதவனை என்ன சொல்லியிருக்காங்க? செவிட்டு விரியனே. கேட்டும் செயல்படாதவங்க விரியன் பாம்பா, அதுவும் செவிட்டு விரியனா. ஹலோ, நாம செவிட்டு விரியனாலாம் இருக்கக்கூடாது. அது ரொம்ப மோசமான விரியன் பாம்பு. விஷம் ரொம்ப மோசமானது. கடித்த உடனே ரத்தத்தை அங்கங்க உரைய வச்சு. அதுவும் செவிட்டு விரியன்னா அதுக்கு ஒண்ணுமே, காது கேட்காது.
பாம்புக்கு காது இருக்கா இல்லையான்னு தெரியாது. காது பார்த்திருக்கீங்க? இல்ல. பாம்புக்கு காது இருக்கா? இல்ல இல்ல. சொல்லி கொடுத்துருக்காங்களா ஸ்கூல்ல? அதுவும் சொல்லியும் கொடுக்கல. அது தன்னுடைய சரீரத்தின் பாகத்துல தான் என்ன செய்யுது? உணர்ந்து கொள்கிறது. அப்படி ஒரு உணர்வில்லாத செவிட்டு விரியன்னு சொல்றதுக்கு என்ன, ஃபுல் டோட்டல் பாடியில உணர்வே இல்லை. பாம்பு தன்னுடைய பாடினால உணர்வடையும். அடுத்தவங்களுடைய அசைவுகளை, அடுத்தவங்களுடைய காரியங்கள் எல்லாம் அது கேட்ச் பண்றது தன்னுடைய பாடியில. ஆனா அந்த பாடியில இப்ப காத்து அடிக்குதா இல்லையா? உணர்றமா இல்லையா? ரொம்ப வெக்கையா இருந்துச்சுன்னா காத்து அடிச்சாங்க நமக்கு தெரியாது. ஏன்னா சூடு ஜாஸ்தியாயிரும். அந்த மாதிரி சில நேரத்துல சில காரியங்கள் அதிகமாய் போகும் பொழுது, உலக பிரகாரமான காரியம் போகும் பொழுது கர்த்தரை நாம் அறிய முடியாமல் போய்விடும். அப்ப இவங்க வந்து பார்த்தாங்க, சீஷர்கள் தான், அன்பான சீஷன், மூத்த சீஷன் 2 பேரும் போயிட்டாங்க. என்ன செய்யுதுன்னு அவங்களுக்கு தெரியல, தேடல. ஆனா ஒரு ஸ்திரீ மாத்திரம் தேடிக்கொண்டே இருந்தால் கர்த்தர் அவருக்கு வெளிப்பட்டார். மறுபடியும் போய் சொல்றேன், நான் கண்டேன், உங்களை எல்லாரும் கலிலேயாவுக்கு வர சொல்லி இருக்காரு அப்படின்னு சொல்லும்பொழுது அவங்களால நம்பவும் முடியல, நம்பாம இருக்க முடியல. சில பேர் பயந்துகிட்டு தான் எம்மாவு என்ற கிராமத்துக்கு போறாங்க. எப்படி? எம்மாவு என்றதானே கிராமத்துக்கு அவங்க போறாங்க. அப்படி போகும்பொழுது வழியிலே இயேசு அவங்க கூட 3வது ஆளா இவங்க பேசிக்கிட்டே போறாங்க. என்னய்யா, இயேசு என்னென்னமோ சொன்னாரு, ஏதேதோ செய்தாரு, அவர் தான் இஸ்ரவேலின் ராஜா நம்ம எல்லாம் நினைச்சுக்கிட்டு பின்னாலேயே போனோம், போட்டோம், என்னென்னமோ செய்தோம். அவரை நிறைய அற்புதம் அடையாளம்லாம் செய்தாரு. இலவசமா உணவெல்லாம் 5 அப்பம் 2 மீனை வச்சு இலவசமா உணவெல்லாம் கொடுத்தாரு. எல்லாம் இனிமே அவர் தான், நமக்கு ஒரு கஷ்டமா இல்லைன்னு நினைச்சோம். ஆனா இப்படி ஆயிப்போச்சு ஐயா, அவரை போய் கொன்னுட்டாங்களே. கொன்னு எங்க செய்துட்டாங்க? கல்லறையும் வச்சுட்டாங்க. ஆனா இப்ப திடீர்னு ஒரு புரளி மாதிரி இந்த ஸ்திரீகள் வந்து சொல்றாங்க. நாமளும் கூட சில பேர் போய் பார்த்துட்டு வந்து சீஷர்லாம் சொல்றாங்க, வைத்த இடத்துல அவர் இல்லை அப்படின்னுட்டு. ஸ்திரீகள் சொல்றாங்க, அவர் உயிர் தெரிந்துட்டார், நான் அவரை பார்த்தேன், மகதலேனா மரியாதை வேற சொல்றாரு. இதெல்லாம் எப்படி நம்ப முடியுமா அப்படின்னு சீஷர்களுக்கு ஒருத்தர் என்ன செய்யறாங்க, பேசிக்கிட்டே போறாங்க. பேசிக்கிட்டே போறாங்க. அப்படி போகும் பொழுது 15வது வசனத்தை வாசிங்க, 14ல இருந்து வாசிங்க. கோவிலில் இந்த வர்த்தமானங்கள் யாவையும் குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். இப்படி அவர்கள் பேசி சம்பாஷித்துக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே சேர்ந்து அவர்களுடன் கூட நடந்து போனார். ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் துக்கமுள்ளவர்களாய் வழிநடந்து ஒருவரையொருவர் சொல்லிக் கொள்ளுகிற காரியங்கள் என்னவென்று கேட்டார். ஒருவருக்கொருவர் சொல்லிக் கொண்டிருக்கிற காரியங்களை என்னவென்று கேட்டார். அவர்களில் ஒருவனாகிய கீலேயாப்பா என்பவன் பிரதியுத்தமாக, இந்நாட்களில் எருசலேமிலே நடந்தவைகளை அறியாதபடிக்கு நீர் அறியாதிருக்கிறீரோ? அந்நியராய் இருக்கிறீரோ? கண்ணாடி போட்டும் தெரிய மாட்டேன். அந்நியராய் இருக்கிறாரோ என்றான். அவர் இவைகளை என்றார். அதற்கு அவர், நசரேயனாகிய இயேசுவை குறித்தவைகளை அவர் தேவனுக்கு முன்பாகவும் ஜனங்கள் எல்லோருக்கும் முன்பாகவும் செய்கையிலும் வாக்கிலும் வல்லமையுள்ள தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசாரியர் அதிகாரிகளும் அவரை மரண ஆக்கினைக்குட்படுத்தி சிலுவையில் அறைந்தார்கள். அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பவர் என்று நாங்கள் நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்து இன்று 3 நாளாகிறது. ஆனாலும் எங்கள் கூட்டத்தை சேர்ந்த சில ஸ்திரீகள் அதிகாலமே கல்லறைகளிடத்திற்கு போய் அவருடைய சரீரத்தை காணாமல் திரும்பி வந்து, அவர் உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன தேவதூதனை தரிசித்தோம் என்று சொல்லி எங்களை பிரமிக்க பண்ணினார்கள். அப்பொழுது எங்களில் சிலர் கல்லறை இடத்திற்கு போய் ஸ்திரீகள் சொன்னபடியே கண்டார்கள், அவரையோ காணவில்லை என்றார்கள். ஆமென். இதெல்லாம் யாருக்கிட்ட சொல்றாங்க? இவ்வளோ காரியத்தையும் இயேசு தான் கூட ஜாயின் பண்ணிக்கிட்டார். 2 பேரும் பயந்துகிட்டு எருசலேமில இருந்து எம்மாவூர், அது ஒரு 7-8 மைல் இருக்கும், நடந்தே போறாங்க. இங்க இருந்தா நமக்கு இந்த பிரச்சனை வரும்,
அடுத்து நம்மளையும் டார்கெட் பண்ணி என்ன செய்திருவாங்க, சிலுவையில் ஏற்றிடுவாங்க. ஏன்னா அன்னைக்கு சிலுவை தான் கொலை மரம் இல்லையா? அன்னைக்கு மரண தண்டனை கொடுக்கணும்னா சிலுவையில தான் கொடுப்பாங்க. இயேசுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே அது அப்படித்தான். ரோமருடைய வழக்கம். இப்போ நம்ம இந்திய தேசத்துல எப்படி மரண தண்டனைக்கு தூக்கு கயிறோ, அதே போல அங்க ரோமர்களுக்கு அந்த சிலுவையிலே அறைந்து கொல்லுவது தான், அதுதான் அந்த மரண தண்டனைக்கான கருவி. அது ஒரு மரண தண்டனை கருவி. எது? சிலுவை. அது கழுத்துலயும் காதுலயும் கையிலையும் எங்கெங்கயோ போட்டுக்கிறோம், பச்சை வேற குத்திக்கிறோம், எதுக்குன்னே தெரியல. ஒரு கொலை மரத்தை போயிட்டு ஒரு கொலைக்கான கருவியை போய் நம்ம என்ன செய்யறோம்? 3 பேர் இயேசுவோட, இன்னும் 2 பேர் சிலுவையில இருந்தாங்க. நம்ம எந்த சிலுவையை போட்டோம்னு நமக்கு தெரியாது. இயேசு சொல்லிட்டா போனா, இது என் சிலுவைப்பா, பத்திரமா வச்சுங்க, கழுத்துல போட்டுங்க, காதுல போட்டுங்க, மூக்குல போட்டுங்க, கையில குத்திக்கங்க, எங்க வேணாலும் போட்டுங்கன்னு சொன்னாரா? பெருசு பெருசா போட்டுக்கிறாங்க. அவர் ஒரு நாளும் அவர் சொல்லல, அவரும் எடுத்துட்டோம் போல, பரலோகத்துக்கும் எடுத்துட்டு போல, பூமியிலும் அவரு அப்படியே விட்டுட்டு போயிட்டார். சீஷர்களும் அதை போய் எடுக்கல. சீஷர் காலத்துல கூட அவர்கள் அதை, எந்த சீஷனும் போயிட்டு அதை அந்த சிலுவையை, எங்க இயேசு சுமந்த சிலுவைப்பா, அவர் இறந்த சிலுவை, அதை கொடுங்கப்பான்னு சொல்லியிருந்தா இவங்களையும் சேர்த்து அடிச்சிருப்பாங்க, சீஷர்களையும் சேர்த்து அந்த சிலுவையில். அப்படியா, வா 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 வா, நீயே வந்து மாற்று, எலி தானா தான் பொறியில வந்து மாட்டுதுன்னு சொல்லிட்டு அடிச்சிருப்பாங்க. அதனாலதான் பயந்துகிட்டு என்ன செய்யறாங்க, எருசலேமை விட்டுட்டு எம்மாவூருக்கு என்ற கிராமத்துக்கு போறாங்க. அப்படி போகிற வழியில அவங்க பேசிக்கிட்டே போறாங்க. இயேசு அவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறார். அல்லேலூயா! எவ்வளவு நல்லவர் இல்லையா? தன்னை குறித்தே விசுவாசம் இல்லாம பேசுறவங்களோட கூட இயேசு ஜாயின் பண்ணிக்கிறார். எதுக்கு ஜாயின் பண்ணார்? அதுலதான் விசேஷம் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் நல்ல முழுமையான விசுவாசம் இருக்குன்னு சொல்ல முடியுமா? அப்பப்ப தடுமாறும் இல்ல, தலையை ஆட்டிக்கிறோம் எல்லாத்துக்கும், அப்பப்ப தடுமாறும். 4 வருஷமா நான் ஜோம் பண்ணேன், ஏசப்பா எனக்கு ஒரு சைக்கிள் கொடுத்தார், 4 வருஷம் கழிச்சு ரொம்ப சந்தோஷம் இல்ல? ஆமா. ஆனாலும் அந்த சந்தோஷத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு அவ சொன்ன வசனத்துல இருக்கிற ஸ்ட்ரென்த் அவளுக்கு கொடுத்து, அதுக்கப்புறமா அதை வெளியே பிடிங்கி நம்ம எல்லாரும் கேட்டோம் இல்லையா? அப்படிதான் இருக்கு சில நேரத்துக்கு. தைரியமா நான் கூட இவ்வளவு பேசுறேன், விசுவாசியா இருந்த போது ஏஞ்சி போய் வருஷத்துல ஒரு முறை சாட்சி சொல்றதுக்கே பயப்படுவேன். வருஷத்துல, ஏன்னா அங்க போய் நின்னா பாஸ்ட பார்த்தா எங்களை அப்படி ஜனங்க அப்படி முன்னால இருக்கலாம் பார்த்தோன்னே பயம் தன்னாலும் வந்து. அப்படிப்பட்ட என்னையே கத்த இப்படி நிக்க வச்சிருக்காருன்னா அது அவருடைய கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால என்கரேஜ் பண்ணணும். இப்படிப்பட்டவங்களை, சாட்சி சொல்ல தயங்குறவங்களை நாம என்ன செய்யணும்? என்கரேஜ் பண்ணணும், பலப்படுத்தணும், முறைக்க கூடாது, கோவப்படாது. அவங்களுக்கு எப்படி சொன்னா அதை ஏற்றுக்கொள்வாங்களோ அப்படி சொல்லி சாட்சி சொல்ல நாம் பழக்க வைக்க வேண்டும். அதுக்கு நாம் தான் முன்னோடியா இருக்கணும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும். இவங்க விசுவாசிக்கிறதா விசுவாசிக்க கூடாதான்னு தெரியாத அப்படிப்பட்ட அனலும் இல்லாம குளிரும் இல்லாமன்னு சொல்றாரு இல்லையா, அந்த மாதிரி விசுவாசத்திலயும் இல்ல அவிசுவாசத்திலயும் ஒரு நடுவிதத்துல இருக்காங்க. நம்பர்தான் நம்ப கூடாதான். ஆனாலும் பிரச்சனை, சிலுவை காத்துக்கிட்டு இருக்கு. காலியா தானே இருக்கு, அந்த சிலுவை காலியா தானே இருந்தது. இயேசு இறக்குனதுக்கு அப்புறம் அடுத்து நம்மளை அடிச்சுட்டாலும் இன்னும் 2 சிலுவை அவங்களையும் இறக்கிட்டாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் வைக்க மாட்டாங்க. சாவலன்னா கூட கால கையை முறிச்சு சாவடிச்சுட்டு இந்த சிலுவையில இருந்து தூக்கி போட்டுருவாங்க. அப்படி ரெடியா 3 சிலுவை ஏற்கனவே அங்க கொல்கத்தா மலையில இருக்கு. 3 பேரை நம்மளை தூக்கி போட்டா கூட எத்தனை 3 4 3 12 4 முறை தூக்கி போட்டலாம். அது ஒண்ணுதான் ஏற்கனவே அதுவே போயிடுச்சு. அவன் என்ன தூக்கு வேற, நம்ம இந்திய ஸ்டைல்ல அவன் போயிட்டான். அங்க வேற மரண தண்டனை இருந்துச்சு, ஆனா இவனே மரண தண்டனை கொடுத்துக்கிட்டா நம்ம இந்தியன் ஸ்டைல். சரி போட்டு இப்ப இவங்க பேசிக்கிட்டு போறாங்க. இயேசுவும் அவர்களோடு கூட சேர்ந்து கொண்டு என்னப்பா பேசுறீங்க அப்படின்னு கேட்கிறார். உடனே இவங்களுக்கு கோபம் வருது. ஓஹோ, நீ என்ன ஊருக்கு புதுசா? நம்ம கேட்போம் இல்லையா, ஊருக்கு புதுசா, அம்பர்நாத்ல ஏதாவது ஒண்ணு நடந்துச்சுன்னு நம்ம போய் கேட்டா, ஏன் நீங்க அம்பர்நாத்ல இல்லையோ அப்படின்னு சில பேர் கேட்பாங்க. அம்பர்நாத்லயே இல்லையோ? நேத்து கூட இந்த பக்கம் உள்ளன்சால் ரோட்ல வரும்போது போலீஸ் ரோந்து வந்துச்சு. நான் பேட்சா வந்தாங்க. நான் யோசித்து எங்க பிரச்சனை ஆயிடுச்சு தெரியலையே, ஒருவேளை நான் அந்த பக்கம் தான் வரேன், இந்த சின்ஸ்பாடா ரோட்ல இருந்து தான் வரேன், அங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, இந்த பக்கம் எதுவுமே பிரச்சனை இல்லையே, எதுக்கு இவங்க ரோந்து, நடுவில் வேற வண்டி, போலீஸ் வண்டி வேற வருது. ஓ, அப்புறம் தான் நினைச்சேன், ஓஹோ இப்போ ஒரு விசேஷம் வருது இல்லை. இவங்க என்ன சொல்றாங்க, டேய் எதுனா பிரச்சனை பண்ணீங்கன்னா நாங்கெல்லாம் இருக்கோம்.
அது மார்ச் பாஸ் பண்ணுவாங்க காட்டுறதுக்கு. பிரச்சனை வரக்கூடாது, எந்த ஏரியாலையும் எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. நாங்க இத்தனை பேர் இருக்கிறோம், வண்டி நிறைய இருக்கணும், கையில லத்தி எல்லாம் அதெல்லாம் இருக்கு, லத்தி இருக்குது, கன் இருக்குது, எல்லாம் இருக்குது. எதுனா பண்ணீங்கன்னா லத்தி அடியும் விழும், சுத்தி அடியும் விழும் அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறம் தான் யோசனை, ஓ அதுக்காகத்தான் போறாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப அப்படியே ரோந்து வந்தாங்க. திருப்பி நான் இந்த பக்கம் போயிட்டு வரும்போது இந்த சைடு அவங்க அப்படியே ஒரு ரவுண்ட் அமர்நாத்தை சுத்தி ஒரு ரோந்து வந்தாங்க. சரி சோத்து அந்த மாதிரி காத்துக்கிட்டு இருக்கோம், எப்ப வேணாலும் பிரச்சனை வரும்ட்டு. இவங்க பயந்துட்டு எம்மாவூருக்கு போறாங்க, பேசிக்கிட்டு போறாங்க. பேசும்பொழுது கூட விசுவாசமான வார்த்தை பேசல. ஸ்திரீகள் வந்து சொன்னதே நம்பல, மூத்த சீஷனா இருக்கிற பேதுரு சொன்னதை நம்பல, யோவான் சொன்னதே நம்பல. ஏன்னா பேதுரும் யோவானை வந்து அவங்க உயிர் தெழுந்தாருன்னு அவங்களுக்கு சொல்லல. எப்ப அவங்க சொன்ன மாதிரி தான் இருக்காங்க, இயேசுவை காணப்பா அப்படின்னு தான் சொன்னாங்களே ஒழிய, அந்த மகதலேனா மரியாள் மட்டும்தான் உறுதியாய் சொன்னால் அவர் உயிர் தெழுந்தார், உயிர் தெழுந்தார், உயிரோடு இருக்கிறார், நான் கண்டேன். அல்லேலூயா. முதல் சுவிசேஷம் இயேசு உயிராய் இருக்கிறார் என்று, உயிரோடு இருக்கிறார் என்று சாட்சி சொன்னது திலகவதி தான். நான் இல்லையா அப்படின்னு லிடியா கேட்கு. நான் எப்ப பாஸ்டர் கேட்டேன், ஏன் சொல்றேன்னா சொல்லணும், போயிட்டு எங்கெங்கெல்லாம் சொல்ல முடியுமோ போன் போட்டு கூட சொல்லுங்க, என்னம்மா எப்படி இருக்க, என் இயேசு உயிரோடு இருக்கிறார், நானும் உயிரோடு இருக்கேன். இல்லம்மா அப்படின்னு அழகு. அவளுக்கு சொல்ல, உனக்கு தான் சொல்றேன், எல்லாருக்கும் தான் சொல்றேன். ஏதாவது ஒண்ணு போன் பண்றாங்களா, சில பேர் எப்படி இருக்கேன்னு கேட்டால், சில பேரை பார்த்தாலே சரி உங்ககிட்ட கேட்கவே கூடாது, எப்படி இருக்கேன்னு கேட்டா உடனே என்ன செய்திருவாங்க, கண்ணீர் விட்டுருவாங்க. அதனால கேட்கவே மாட்டேன், எதுக்கு அந்த கண்ணீரை வேஸ்ட் பண்ண. அது இல்லாம அந்த துக்கம் நம்மள தொத்திக்கும். ஆமென். இந்த கெட்டாவி வந்து ஆணு திறந்த பக்கத்துல இருக்கிறவங்களுக்கும் அவங்களையும் வாயை திறக்க வச்சு இல்லையா. அதே மாதிரி ஒருத்தர் அச்சுன்னு போட்டா இன்னொருத்தருக்கும் அது தொத்தி என்ன ஆகும், அவங்களையும் அச்சு போட வச்சு இல்லையா. இதெல்லாம் சில அது பாரு என்னன்னு கேட்டா அந்த அழுதுட்டாங்கன்னா நமக்கு அந்த துக்கம் உள்ள வந்து, நல்லது தான், அழுகிறவர்களோட அழுங்கல்னு சொல்றாரு, நல்லது. ஆனா நாம பலனாய் இருக்கணும். அவங்களோடைய ஐயோ உங்களோடைய பெரிய துக்கம் எனக்கு, நாம அழுதமா முடிஞ்சு போச்சு அவங்க ஜோலி. அப்போ என்ன எப்படி இருக்கேன்னு நம்மள கேட்கும் பொழுது என் இயேசு உயிரோடு இருக்கிறார், ஒரே வார்த்தையில முடிஞ்சு போச்சு. அதுக்கு அர்த்தம் என்ன, அவராலே நான் ஜீவித்துக் கொண்டிருக்கிறேன். ஆமென். இனிமே அல்லோ சொல்லுவீங்க, சொல்லுவீங்களா? ஹலோ நாங்க வந்து சொன்னாலும் என் இயேசு உயிரோடு இருக்காருன்னு சொல்லு. என் இயேசு உயிரோடு இருக்கிறார். சாட்சி, சாட்சி என்ன சாட்சினா அதுக்கு நான் தான் சாட்சி. சீஷர்கள் அப்படிதான் சொன்னாங்க, அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாங்கள் தான் சாட்சிகள். அல்லேலூயா. யார் சாட்சி? முதல் சாட்சி சீஷர்கள். முதல் சாட்சி மகதலேனா மரியாள், ஒரு ஸ்திரீ. அவளுடைய அந்த அன்பின் பிரவாகத்தினால் அவளுக்கு வந்த கண்ணீரை அடக்க முடியாமல் அவள் அழுது அந்த கல்லறையே ஒரு அல்லல்ல படுத்திட்டா. இங்குமா அங்குமா போய் தேடுறா, வேற எங்கேயாவது வச்சிருப்பாங்களா, வேற எங்கேயாவது வச்சிருப்பாங்க. ஒரு ஸ்திரீ தைரியமாய் அதிகாலை நேரத்துல போயிட்டு ஒருத்தரை காணோம்னு சொல்லிட்டு கல்லறையா தேடுறாரு. ஏசு அங்கதான் இருக்கிறார், உயிர் தெரிந்த ஏசு அங்கதான் இருக்கிறார். அது பார்த்துக்கிட்டே இருக்கிறார். குனிஞ்சு பாக்குறான் தூதர்கள், ஏன் அழற, என் இயேசுவை காணமே, என் நேசரை காணமே அப்படின்ற அந்த அழுகை தூதன்கிட்டயே அவ அப்படித்தான் சொல்றா, காணமே, நீங்க எங்கேயாவது வச்சிருந்தா சொல்லுங்க, நான் போய் எடுத்துக்கிறேன். திடீர்னு பின்னால இருந்து சத்தம் வந்து, ஏன் அழற அப்படின்னு திரும்பி பார்க்கறான். இயேசுவா அவ கண்ணுக்கு தரல, காரணம் அவள் கண்ணீரில் இயேசு மறைந்து போனார். ஆகவே பார்க்கிறார், தோட்டக்காரர்னு நினைச்சிட்டு ஐயா அவரை வேற எங்கேயாவது வச்சிருந்தா சொல்லு, நான் போயிட்டு என்ன செய்யறேன், ஒரு பிரேதத்தை தூக்க குறைஞ்சது, ஆமா அப்படி மேல தாளத்தோட 4 பேர் தேவை. எத்தனை பேர் வேணும்? 4 பேர் வேணும். சரியான நேரத்துல அவன் போட்டான். ஆனா இந்த ஒரு சகோதரி, அதுவும் அந்த 4 பேர் ஆண்கள் தான் தூக்குவாங்க, பெண்கள் தூக்க மாட்டாங்க. தூக்குவாங்களா? தூக்க முடியாது.
ஆண்கள் தான். அதுவும் ரொம்ப நோஞ்சான மாதிரி என்ன மாதிரி இருக்கிறவங்களாம் தூக்க முடியாது. வாலிபர்கள் கூட எனக்கு ரொம்ப நோஞ்சாங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நல்ல பலம் உள்ளவர்கள். ஏன் நோஞ்சா ஆகுறாங்கன்னா சரியான தூக்கம் கிடையாது, சரியான ஆகாரம் கிடையாது. ஐடி டிபார்ட்மெண்ட் வந்து எல்லாரையும் ஒரு டைட்டி ஆக்கிடுச்சு. நேரத்துக்கு சாப்பிட்டு நேரத்துக்கு தூங்கினா அதுவே புது பலன் இல்லையா? அது ரெண்டுமே மாறுபடும் பொழுது நம்முடைய சரீரத்தின் தோற்றங்களும் நம்முடைய சரீரத்தின் தன்மைகளும் கூட மாறும். அதனாலே சில நேரத்துல பலவீனங்கள் உண்டு. சரி போட்டு நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க தூக்கிட்டு போவாங்க, சில பேர் மாறி மாறி தூக்குவாங்க. நான் முஸ்லீம்ல நான் பார்த்திருக்கேன், இஸ்லாமியர்களை பார்த்திருக்கேன். ஒரு அடிக்கு மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு கும்பல் போய்கிட்டே இருப்பாங்க, மாறி 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 கண்டினியூவா யாரும் சுமக்க மாட்டாங்க. மாறி அங்க போறதுக்குள்ளவே எப்படி அந்த கூட்டத்துல போற எல்லாருமே தோல் கொடுத்துருவாங்க. நான் பார்த்திருக்கேன். ஒரு நல்ல காரியம் தான். ஆனா இப்ப நமக்கு சுமக்கிறது இதெல்லாம் இல்ல, வண்டி சுமந்துருது, நம்ம பின்னால போறோம். வண்டி பின்னால போறதுக்கு கூட கஷ்டமா இருக்கு. இவள் கேட்கிறாள் தோட்டக்காரர் என்று நினைத்து, ஆனால் அவர் சொல்லுகிறார் மரியாளே என்று கூப்பிட்டு. மரியாளேன்னு கூப்பிட்ட உடனே தான் இவளுக்கு அந்த சத்தம் இது ஏற்கனவே நான் கேட்ட சத்தம், இது என் நேசரின் சத்தம், எனக்குள்ளிருந்து 7 பிசாசுகளை விரட்டின போது ஏற்பட்ட அந்த சத்தம், அது இயேசுவின் சத்தம். அல்லேலூயா, அது இயேசுவின் சத்தம். நினைத்து இயேசுவான்னு கேட்கல அவர். உடனே அவர் ரபுனி என்று சொன்னார், என் போதகரே என்று தான் திரும்புகிறார். சத்தம் கேட்டா அது கிறிஸ்துவின் சத்தமா இல்ல பிசாசின் சத்தமா என்று கிறிஸ்துவை தேடுகிறவர்களுக்கு மட்டும் தான் தெரியும். அல்லேலூயா. எல்லாம் இன்னைக்கு எத்தனையோ பேர் தேடுறாங்க, எல்லாருக்கும் தெரியாது. கிறிஸ்துவின் சத்தத்தை போலவே பிசாசின் சத்தமும் இருக்கும். இன்னைக்கு நிறைய பேர் பிசாசுக்கு இடம் கொடுத்து போய் கொண்டிருக்கிறார்கள். நிறைய சபைகள் பிசாசுக்கு இடம் கொடுத்து போய் கொண்டிருக்கிறது. நிறைய வாலிபர்கள் கன்னிகைகள் பிசாசுக்கு இடம் கொடுத்து போய் உலகத்திற்கு இடம் கொடுத்து கொண்டு அநேக ஊழியர்களும் கூட இன்னைக்கு பிசாசின் கைவசமாய் இருக்கிறார்கள். கிருபையாய் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து வருகிறார். அதற்காக அவருக்கு நாம என்ன செய்யணும்? கரங்களை தட்டி நம்ம அவரை ஸ்தோத்தரிக்கலாமா? யாரையும் குற்றப்படுத்தலைன்னா, இன்னைக்கு இருக்கக்கூடிய சம்பவங்களை அன்னைக்கு இருந்ததும் இன்னைக்கும் அப்படித்தான் இருக்கு. அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் மறைந்திருக்க மாட்டார். அவருடைய சத்தம் தொனிக்கும். அவரையே தியானித்து, எங்கே இருந்தாலும், எந்த இடமா இருந்தாலும், துக்கமான இடமா இருந்தாலும் அவரையே தியானித்து அவரை தேடும்போது அந்த துக்கம் நம்மை விட்டு நீங்கும். ஒரே ஒரு வார்த்தை போதும், மரியா, நம்ம பேரை சொன்னாலே போதும். அங்க மரியாலேன்னு சொன்னார், துக்கம் போயிடுச்சு, அவளுக்கு ரபுனின்னு திரும்புறார். அதுக்கப்புறம் என்ன வேணும்? தூதன் சொன்னது நிஜம்தான், என் நேசர் உயிரோடு இருக்கிறார், என் இயேசு உயிரோடு இருக்கிறார் அப்படின்னு ஓடி போய் சொல்றான். இதெல்லாம் கேட்டு கூட இருந்த சீஷர்களுக்கு என்ன வரல? விசுவாசம் வரல, பயம்தான் இருக்கு. போறாங்க. சில நேரத்துல விசுவாசிகளுக்கு கூட நல்ல விசுவாசம், சில ஊழியர்களுக்கு விசுவாசமே இருக்கு. உண்மைக்கு நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். உலக பிரகாரமா நடந்துகிட்டு, உலக பிரகாரமா கடன் வாங்கி வச்சுக்கிட்டு, உலக பிரகாரமா அந்த கடன் கொடுக்க முடியாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க. அதனால எவ்வளவு இயேசுவை நாமம் தூஷிக்கப்படுது. நான் நேரடியாய் பார்த்தேன். நான் முதல்ல சொல்றதெல்லாம் ஒண்ணு, கொடுத்தா சாப்பிடு, இல்லைன்னா சாகு. ஒரு நாளும் சாக விடமாட்டார். நம்முடைய அருமையான நம்முடைய சபையினுடைய ஃபவுண்டர் பாஸ்டர் ஜி சுந்தரம் ஐயா, அவங்க விசுவாசத்துல தான் ஊழியம் செய்தவங்க. கடைசி வரலாம் ஃபாரினுக்கு போக மாட்டேன்ற பிரதேசத்துல இருந்தாங்க. கடைசி வரலாம் போகல். எனக்கு கொடுக்கப்பட்ட இடத்திலே தான் நான் ஊழியம் செய்து மறிப்பேனார். அதே போல்தான் அந்த இடத்துல கடைசி வரலாம் ஊழியம் செய்து கர்த்தருடைய இலைப்பாதல்களை கடந்து பண்ணார். ஒரு முறை அவரை கவனிங்க, ஒரு முறை அவரை ஒரு ஊழியக்காரர் சந்திக்க வந்தார். அப்போ அவர் கேட்டிருக்கிறார், எதுக்கு வந்தீங்க? உங்களை தான் யா பார்க்க வந்தேன். நல்லா கவனிங்க, உங்களை தான் யா பார்க்க வந்தேன். அப்படியா? எப்போ ஊர்ல இருந்து கிளம்புனீங்க? நேத்து இத்தனை மணிக்கு கிளம்புனையா. வண்டி எத்தனை மணிக்கு சென்னை வந்துச்சு? இத்தனை மணிக்கு வந்துச்சியா? காலையிலே வந்துருச்சு வண்டி. ஒரு சாயந்தரம் போய் சந்திக்கிறார்.
காலையிலேயே வண்டி வந்துட்டு இப்பதான் வந்திருக்கீங்க, இல்லையா அங்க ஒரு வேலை இருந்துச்சு, அங்க ஒரு வேலை இருந்துச்சு, இங்க ஒரு வேலை இருந்துச்சு, இதெல்லாத்தையும் முடிச்சுட்டு அப்படியே உங்களை பார்க்க வந்தேன். அப்ப நீங்க முதல் சொன்னது தப்பு தானே, உங்களை தான் பார்க்க வந்தேன்னு சொன்னது. உண்மையாய் கர்த்தருக்குள்ள இருக்கிறவங்க அந்த வார்த்தையிலேயே கண்டுபிடிப்பார். தப்பு தானே, சாரியா, சரி என்ன விஷயமா வந்தீங்க, ஏதாவது உதவி செய்யுங்க. அப்படியா அவர் சொன்னாராம். அப்பா பெரும்பாலும் இயேசு கிறிஸ்துவ சித்தரிக்கும் போது அவருக்கு தாடி மீசையோட தான் சித்தரிக்கிறாங்க இல்லையா, பெரிய தாடி வச்சிருக்க மாதிரி அப்படி எல்லாம் சித்தரிக்கிறாங்க. நானும் அதை பாக்குறேன். விசுவாசத்துல நான் என்ன செய்யறேன், அவர் தாடி மயிர்ல இருந்து ஒரு மயிரை பிடிச்சுக்கிட்டு நான் தொங்கிக்கிட்டு இருக்கேன். எதுக்கு, எப்ப எனக்கு உதவி செய்ப்பா, சபைக்கு உதவி செய்ப்பா, சபையில உள்ள விசுவாசிகளுக்கு உதவி செய்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எத்தனையோ மயிர் இருக்கு, ஒரு தாடி மயிரை பிடிச்சுக்கிட்டு நான் தொங்கிக்கிட்டு இருக்கேன். நீ ஏன் காலை பிடிச்சிருந்தியா என்ன ஆகும், வெயிட் தாங்காம நீயும் கட்டு நானும் கட்டு எனக்கு எல்லாமே உனக்கு எல்லாமே கீழே விழ வேண்டியதா இருக்கும். அதனால அவர் முகத்துல நிறைய தாடி மயிர் இருக்கு. நான் உன்னை பிடிச்சிட்டு தொங்குற மாதிரி நீ உன்னை பிடிச்சிட்டு தொங்கு. அவர் கொடுத்தாருன்னா வாங்கி சாப்பிடு, இல்லைன்னா மண்மட்டி எடுத்துட்டு போ, வேலைக்கு போ அப்படின்னுட்டார். முடிஞ்சு போச்சா? எங்க போனோம்? இல்ல இல்லன்னு சொல்லக்கூடாது. இருப்பதை வைத்து ஒன்று குடும்பத்தை நடத்தணும். இல்லைன்னு சொன்னா மேற்கொண்டு வேணும்னா எங்க போனோம், மம்மட்டியை தூக்கிட்டு போயிடணும் யாரா இருந்தாலும். இல்ல ஷார்டேஜ் அப்படின்னா ஷார்டேஜுக்கு என்ன ரூட் இருக்கு, ஷார்டேஜுக்கு என்ன வழி இருக்கு, அந்த ஷார்டேஜ் எப்படி மேற்கொள்ள, ஒண்ணு விசுவாசத்துல மேற்கொள்ளு, இல்லையா உலக பிரகாரமா ஏதாவது செய்தால்தான் உனக்கு கிடைக்கும்னு சொன்னா போ, உலக வேலைக்கு போ, தப்பே இல்லை. வேலை செய்யாதவன் சாப்பிடவும் கூடாதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. படிச்சிருக்கீங்களா அந்த வசனத்தை எல்லாம்? தினந்தோறும் படி. இங்க இயேசுவோடு சம்பாஷித்து கொண்டு, சீஷர்களோடு கூட இயேசு சம்பாஷித்து கொண்டு போகிறார். இவங்க இயேசுவையே குற்றப்படுத்துறாங்க. நீர் என்ன அந்நியரோ, உனக்கு ஒன்றும் தெரியாதோ, இயேசு இப்படி எல்லாம் நாங்க நினைச்சு, நம்ம கீழே படிச்சோம் இல்லையா, இப்படி நினைச்சிருந்தோம், இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார்னு நினைச்சிருந்தோம், ஜனங்களுக்கு எல்லாருக்கும் நன்மை செய்வார்னு நினைச்சிருந்தோம், அவர் வாழ்க்கையிலும் செய்கையிலும் வல்லவராய் தீர்க்கதரிசியாய் இருந்தார். நம்முடைய பிரதான ஆசிரியர்களும் அவருடைய மூப்பர்களும் அதிகாரிகள் எல்லாம் அவரை மரணாக்கினுக்கு உட்படுத்தி சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. அவரே இஸ்ரவேலை மீட்டு ரட்சிப்பார் என்று நாங்கள் எல்லாரும் என்ன செய்திருந்தோம், நம்பி இருந்தோம். இவைகள் சம்பவித்த 3 நாள் ஆயிடுச்சு. அதோட என்ன சொல்றாங்க, என் நம்பிக்கை அற்று போனது. ஆனாலும் சில ஸ்திரீகள் அவருடைய சரீரத்தை காணாம உயிரோடு இருக்கான்னு சொல்றாங்க. சில சீஷர்ல போய் பார்த்துட்டு அவங்க சொன்ன மாதிரியே தான் அவரை காணவில்லை என்று சொல்றாங்க. உயிரா இருக்கான்னு சொல்ல, அவங்களாவது உயிரா இருக்காங்கன்னு சொன்னாங்க. இந்த சீஷர்கள் என்ன சொன்னாங்க, பேதுருவும் யோவான் என்ன சொன்னாங்க, அவரை காணவில்லை. அப்படின்னா என்ன, உயிர்த்தெழுதலை அவங்க நம்பவில்லை. உயிர்த்தெழுதலை இப்படிப்பட்ட வாரத்தின் ஒரு முதல் நாளிலே தான் இயேசு உயிர்த்தெழுந்தார். ஏதோ வருஷத்துல ஒரு நாள் மாத்திரம் ஈஸ்டர் கொண்டாடிட்டு அன்னைக்கு தான் உயிர்த்தெழுந்தார்னு சொல்றதெல்லாம் எவ்வளவு பெரிய ஒரு நயவஞ்சகமான ஒரு தந்திரமான பிசினஸ் தெரியுமா? அது ஜனங்களை வஞ்சிப்பது. ஈஸ்டர் என்ற சொல்லுக்கும் இயேசுவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அது ஒரு ரோமருடைய இஷ்ட தேவதை பேர். நம்ம ஊர்ல மாரியம்மா காளியம்மான்னு வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி அவங்களுக்கு அங்க தேசத்துல ஒரு இஷ்ட தேவதை இஸ்தர் என்று. போகட்டும். இதை ஏன் சொல்லுகிறேன் என்றால், இயேசுவை கூடவே போறாரு, இயேசுன்னு அறிஞ்சிக்க முடியல. ஏன்னா அவங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை, இயேசுவின் மேல் நம்பிக்கை இல்லை. இயேசுவின் மேல் விசுவாசமும் நம்பிக்கையும் இல்லாம இயேசு கூடவே பேசிக்கிட்டே இருந்தாலும் கூட இயேசு யாருன்னு நமக்கு தெரியாது. ஆமென். ஆனால் அதுக்கப்புறம் இயேசு லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்குறார். அவர் சொல்றார், அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, தீர்க்கதரிசிகள் சொன்ன 25ல இருந்து வாசிக்கும் பொழுது, தீர்க்கதரிசிகள் சொன்ன யாவையும் விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்கள். அந்த வார்த்தையை நல்லா குறிச்சு வச்சுக்கோங்க. என்ன சொல்றாரு இயேசு சீஷர்களை பார்த்து, விசுவாசிக்கிறதற்கு புத்தி இல்லாத மந்த இருதயம் உள்ளவர்களே. விசுவாசம் இல்லைன்னு சொன்னா நமக்கு புத்தி இல்லையா, நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதான், மந்தமா இருக்கணும். எப்படி இருக்காது? சில பேருக்கு சாப்பிட்டுட்டு மந்தம் ஆயிடும். அந்த மந்தம் இல்லை. எதுவுமே செய்ய தோணாது, எதுவுமே செய்ய தோணாது.
மந்த இருதயம் உள்ளவர்களே கிறிஸ்து விதமாய் பாடுபடவும் தமது மகிமையில் பிரவேசிக்க வேண்டும் என்று வேண்டியதில்லையா என்று சொல்லி மோசே முதலிய சகல தீர்க்கதரிசிகளும் எழுதின வேத வாக்கியங்கள் எல்லாவற்றிலும் தம்மை குறித்து சொல்லியவைகளை அவர்களுக்கு விவரித்து காண்பித்தார். அத்தருணத்தில் அவர்கள் இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க போய் சேர வேண்டிய இடம் வந்துச்சு பாருங்க. இவ்வளோ 7 மைலுக்கு இயேசுவும் அவங்க கூட நடந்து வந்து அவங்களுடைய வார்த்தையை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு சொல்ல வேண்டிய காரியத்தை எல்லாம் விசுவாசம், அவங்க உள்ளத்துல விசுவாசத்தை தூண்டுவதற்கு, நம்பிக்கையை தூண்டுவதற்கான வேத வாக்கியங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்காரு. எங்க வச்சு? சபையில வச்சு இல்ல, ஜேர்னிலேயே சொல்லிக்கிட்டு இருக்காரு. அல்லேலூயா. ஜேர்னிலேயே சொல்லிக்கிட்டு இருக்காரு. போய்கிட்டே இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அவங்க இயேசு பேச 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 அவங்களுக்குள்ளே ஒரு மாதிரி ஏற்படுகிறது. அதுக்கப்புறம் அவங்க போய் சேர வேண்டிய இடம் வந்துருச்சு. சாயந்தர நேரம், பெரும்பாலும் சாயந்தரம் 6 மணிக்கு பின்னால என்ன செய்ய மாட்டாங்க, அப்பெல்லாம் பிரயாணம் வைக்க மாட்டாங்க. நம்ம நைட் 1 மணிக்குனாலும் போயிட்டு பிரயாணம் போயிட்டு வரும். கேப் அப்பதான் வருது, இல்ல கேப்ல இருந்து அப்பதான் வந்து இறங்குறோம் இல்லையா? இப்ப நமக்கு பகல் எது ராத்திரி எதுன்னு தெரியல. அவங்களுக்கு பகல் காலம், நமக்கு ராத்திரி காலம். அவங்க பகலுக்கு, நாம ராத்திரியில உழைக்கிறோம். நம்மளை எல்லாம் எப்படி மாற்றிட்டாங்க பாருங்க. நம்ம கேற்றபடி வேலைகள் இல்லை, அவர்களுக்கு ஏற்றபடி நாம் வேலைக்காரர்களாக மாறி. நம்முடைய தேசம் அவ்விதமாய், நம்முடைய தேசத்தின் ஆளுகிறவர்கள் அப்படி இருக்கிறார்கள். நமக்கு ஏற்றபடி நமக்கு செய்து கொடுக்கக்கூடிய ஆட்கள் இன்றைக்கு நம்முடைய தேசத்துல இல்லை. இன்னைக்கு மற்றவர்கள் ஆட்டுகிற தஞ்சாவூர் பொம்மை சொன்னா இப்படி ஆட்டி விட்டா இப்படி ஆனா அப்படி ஆனும், அந்த மாதிரி ஆட்டி விற்கிறவர்களுக்கு அவருடைய கரத்துல இருந்து கொண்டு ஆடுகிற பதுமைகளை போல காணப்படுகிறார்கள். நம்மையும் அவ்விதமாய் மாற்றி விட்டார்கள். நமக்கு தெரியல, நாம சிக்கி கொண்டோம். அதுல இருந்து வெளியே வரணும்னாலே கஷ்டம். அப்போ எல்லாம் இப்படி அவங்க பேசிக்கிட்டே இருக்காங்க. ஐயா நீங்க நேரம் ஆச்சு, நான் போறேன்னு அப்படி வழிபோக்கன் போலவே ஒரு போயிடுறாரு, போறதுக்கு பாக்குறாரு. அப்ப அவங்க சொல்றாங்க, பரவாயில்ல, இவ்வளவு தூரம் பிரசங்கத்தெல்லாம் கேட்டிருக்காங்கல்ல, இப்ப கொஞ்சம் மனசுல கொஞ்சம் நல்லதெல்லாம் வருது. ஐயா பரவாயில்ல, இவ்வளவு தூரம் 7 மைல் எங்க கூடவே நடந்து வந்திருக்கீங்க, நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க, வேதத்துல இருக்கிறதெல்லாம் நாங்க கற்றுக்கொண்டதை விட நிறைய நீங்க சொல்லிக்கிட்டே இருந்திருக்கீங்க. ஆகவே நைட் எங்க கூடவே இருங்க, சாப்பிடுங்க. சாப்பிடக்கூடிய வேலை வரும்போது தான் இயேசு தன்னை வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. வெளிப்படுத்திட்டு மறைஞ்சிடுறார். இரவு வேலை 6 மணிக்கு பின்னால பிரயாணம் கிடையாது, பிரயாணம் செய்ய மாட்டார். ஆனால் இப்போ அவரை அறிந்து உடனே அவர் மறைந்து போனார். அப்போதான் நம்ம பார்க்கிறோம் 32வது நம்ம வசனத்தை வாசித்ததை மறுபடியும் வாசிப்போம். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்முடனே பேசி வேத வாக்கியங்களை நமக்கு விளங்க காட்டின பொழுது நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? அல்லேலூயா. இயேசு இருக்கும் போதே எரிஞ்சுக்கிட்டு இருந்தது, ஆனா இவங்களுக்கு தெரியல. இப்ப மறைஞ்ச உடனே அங்க உள்ள வேலை செய்யுது. அல்லேலூயா. இப்ப இயேசுன்னு அறிஞ்ச உடனே அவங்களுக்குள்ள என்ன ஆகுது? அந்த அவங்க உள்ளத்திலே வசனத்தின் மூலமாய், இயேசுனுடைய வார்த்தையின் மூலமாய், அந்த ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய், அந்த விசுவாச வார்த்தையின் மூலமாய், அந்த நம்பிக்கையின் வார்த்தையின் மூலமாய் அவர்களுக்குள்ளே இயேசுவின் வார்த்தை கடந்து போனது சாதாரணமா போகல, அது அக்கினியாய் போனது. அல்லேலூயா. அது அக்கினியாய் போனதினாலே அவருடைய இருதயமானது என்னாச்சா? பற்றி கொண்டு கொழுந்து விட்டு எரிந்தார். கொழுந்து விட்டு எரிஞ்சா இருதயம் என்ன ஆகும்? சொல்லி குதிக்கணும். உண்மையாகவே உள்ள பத்திக்கிச்சுன்னா என்ன ஆகும்? ஐயோ அம்மான்னு கத்த மாட்டோம். அந்த அக்கினி இல்ல, அது அந்த அக்கினி அல்ல, இது இயேசுவின் வார்த்தையினால், அந்த ஜீவனுள்ள வார்த்தையினால் அக்கினியாய் கடந்து வந்து, ஆதியிலேயே அவர் 10 கற்பனைகள் எழுதும்போது அக்கினியினால் தான் எழுதினார். அக்கினியில எழுதல தேவன். அந்த வார்த்தைகள் எல்லாம் எப்படிதான் எழுதினாராம்? அக்கினியில தான் எழுதினார். இன்னைக்கு அதை பார்த்துட்டு சொல்றாங்க, அது லேசர் பிரிண்ட் மாதிரி இருக்கு, ஏதோ ஒரு இதுல எழுதுற மாதிரி இருக்கு, அப்படிப்பட்ட எழுத்து. அன்னைக்கெல்லாம் அதெல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லாமே அன்னைக்கு இருந்ததுதான். அதனால தான் பிரசங்க சொல்றேன், அன்றைக்கு இருந்ததுதான் இன்றைக்கும் இருக்கிறது, எல்லாமே மாயை. அந்த கற்பலைகளில் எழுதின எழுத்துக்கள் கையில எழுதின எழுத்துக்கள் அல்ல, லேசர் பிரிண்ட் மாதிரி இருக்கிறது. ஒரு அக்கினி வைத்து எழுதின எழுத்துக்களை போல.
அதே அக்னியில அன்னைக்கு கற்பாறையில எழுதின தேவன் இன்றைக்கு சீஷருடைய இருதயத்தில் அதை எழுதினார், இங்க பற்றி கொண்டது. அல்லேலூயா. அவருடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிந்தது, கொழுந்து விட்டு எரிந்தது. கொழுந்து இப்ப பாக்குறாங்க, ஒருத்தர் பாத்துக்கிறாங்க, ஐயோ நம்முடைய இருதயம் என்ன, இதுக்கு முன்னால நம்ம ஆரம்பித்தோம் எருசலேமை விட்டு நடந்து வரும்போது பயம், நடுக்கம், அவிசுவாசம், நம்பிக்கை இல்லை, என்ன செய்ய போறோமோ அப்படின்ற ஒண்ணுமே தெரியல. எம்மாவூர்ல போய் கூட நம்ம என்ன செய்ய போறோம்னு ஒண்ணுமே தெரியல. ஏன்னா 7-8 மைல் கடந்து வந்து கூட நம்மள அரெஸ்ட் பண்ண முடியும், என்ன வேலைனாலும் செய்ய முடியும். ஆனா இப்போ அவங்களுக்கு அந்த பயம் இல்லை, தைரியம் வருது. இப்ப இருட்டை பார்த்தோம் பயம் இல்லை, எதிராளியை பார்த்தோம் பயம் இல்லை, ரோமர்களை பார்த்தோம் பயம் இல்லை, யூதர்களை பார்த்தோம் பயம் இல்லை, பிரதான ஆசாரிகளை பார்த்தோம் பயம் இல்லை, அதிகாரிகளை பார்த்தோம் பயம் இல்லை. ஐயோ இரவு வேலையில திருடன் வருவான், வேலை பிரயாணம் எல்லாம் இருக்கக்கூடாது, அந்த பயம் எதுவுமே இல்லை. வசனம் சொல்லுது 33ல, அந்த நேரமே அவர்கள் எழுந்து சாப்பிட்டாங்களா சாப்பிடலையா அது கூட தெரியல. அவர் பிட்டார், தன்னை வெளிப்படுத்தினார், மறைந்து விட்டார். இப்ப அந்த அக்கினி பற்றி கொண்டது, இப்ப சரீர பிரகாரமான பசி எல்லாம் போச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவில நிறைஞ்சிட்டா எவ்வளவு நேரம் வேணாலும் அவரோடு கூட உறவாட முடியும், நமக்கு பசியே எடுக்காது. 40 நாள் தண்ணி இல்லாம உணவு இல்லாம எப்படி அந்த அக்னி மலையில இருந்திருப்பார் மோசே, எப்படி இருந்திருப்பார்? அந்த பிரசன்ஸ்ல இருந்ததுனால அவருக்கு என்ன ஆச்சு? அந்த பசியும் இல்லை, தாகமும் இல்லை, அவருடைய வார்த்தையே உணவாய் மாறி விட்டது. அல்லேலூயா. அக்னி கொஞ்சம் நமக்கு வெயில் அதிகமானால 10 முறை நம்ம உள்ள போய் வெளியே வரும். இப்ப வெயில் அவ்வளவு இல்லைன்னா கூட தண்ணி தாங்க எடுக்கிறது, உள்ள போயிட்டு வெளியே வரும், இல்ல உள்ள வெளியே. இனிமே அடுத்த முறை எல்லாம் உள்ள வெளியே போக கூட ஒரு பாட்டில் எடுத்து வந்து இல்ல, ஸ்கூலுக்கு போனா சும்மா வெளியே போயிட்டு டீச்சர் இப்படின்னாலும் சரி, டீச்சர் இப்படின்னாலும் சரி அடிக்கும் உட்காருன்றாங்க. டப்பா வாட்டர் பாட்டில் எடுத்துன்னு போனா கூட வெளியே தான் வச்சுட்டு போறீங்க, உள்ளே கொண்டு போயிருக்கீங்களா? இந்த பிள்ளைங்க எல்லாம் படிக்கும் போது வெளியே தான் வைக்கணும், உள்ள கொண்டு போக கூடாது. ஜூனியர் சீனியர் நீங்க மாத்திரம் குடிச்சுக்கலாமா? பத்தியா பிள்ளைங்கள் சிந்திருவாங்க, கொடுக்க மாட்டாங்க. அப்படியே தண்ணி நாங்கெல்லாம் படிக்கும்போது பானையில தண்ணி வச்சிருப்போம், ஒரு மூலையில மண்ணு கொட்டி பானையில வச்சு பானை மூடி போட்டு வச்சு ஒரு டம்ளரம் வச்சிருப்போம். அதுவும் பர்மிஷனோடு தான், அதுவும் கிளாஸ் நடக்கும் போது இல்லை, முடிஞ்சதுக்கு அப்புறம் கூடிடுவாங்க. பாருங்க, எதை குறித்தும் அவங்களுக்கு ஒரு பயம் இல்லை, தைரியமா. அங்க 40 நாள் அவரோடு கூட இருந்தார், அந்த அக்னியின் மத்தியில இருந்தார். அக்னியின் மத்தியில் அந்த எழுத்துக்களை வாங்கி கொண்டார். ஒன்னும் பசியும் இல்லை, தாகமும் இல்லை. அவர் ரிட்டர்ன் வரும்போது அவர் முகம் எப்படி இருந்துச்சான்? எப்படி இருந்துச்சான்? பிரகாசம், சாதாரண பிரகாசம், பிரகாசமா இருந்து யாரும் பார்க்கறதுக்கு பயந்தாங்க, பயங்கரமா இருந்துச்சுன்னு சொல்லல, பிரகாசமா. அந்த பிரகாசத்தை என்ன செய்ய முடியலையா? பார்க்க முடியலையா? இப்ப சூரியனை நம்மளால பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. இந்த லைட்டே கூட கொஞ்ச நேரம் பார்த்துட்டு நம்ம கீழே கொஞ்சமா இருட்டா தெரியும். அப்போ தேவனோடு உறவாடி அந்த அக்னியின் அனுபவத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது மோசேயினுடன் பிரகாசித்தது. அதனால கீழே வந்து அந்த 10 கற்பனை கொண்டு வந்து நிற்கும் போது ஜனங்கள் எல்லாம் பயப்படுறாங்க. மோசேக்கு தெரியல ஏன் பயப்படுறாங்க? ஐயா அவன் முகத்தை பார்க்க முடியல, கண்ணாடி எல்லாம் இல்ல, ஐநாலாம் இல்ல, பார்க்க முடியல, பிரகாசிக்குது, கூசுது, எங்க கண்ணெல்லாம் கூசுது. அதனால மோசே என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அப்போ என்ன பண்ணாரு? முக்காடு போட்டுக்கிட்டார். அவர் முகத்துக்கு முக்காடு போட்டார். இன்னைக்கு நம்ம ஏதோ கொண்டைக்கும் மண்டைக்கும் போடுறோம், உண்மைதானே? அவர் முகத்துக்கு போட்டார். அவர் வந்து ஜனங்களோடு பேசும் வரையிலும், கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லும் வரையிலும் அந்த முக்காடோடு தான் இருப்பார். மோசையை பார்க்க முடியாது. ஆனால் புதிய ஏற்பாட்டிலே இயேசு இந்த முக்காட்டை எடுத்து போட்டு தன்னை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு வெளிப்படுத்தினால இன்றைக்கு நாம் இயேசுவை ஆராதித்து கொண்டிருக்கோம். இல்லைன்னா நியாயப்பிரமாணத்தின் கீழே நாம் அடிமைகளா இருந்திருப்போம், நமக்கு ரட்சிப்பே வந்திருக்காது, புறஜாதிகளுக்கு ரட்சிப்பு என்பதே இருந்திருக்காது. இயேசு இந்த முக்காட்டை எடுத்து போட்டார். அவருடைய மகிமையின் பிரகாசம் நமக்குள்ள கடந்து வர வேண்டும் என்று அவர் விரும்பினார். எனக்கு பயந்தாங்க, எனக்கு பயப்படாதீங்க, நான் இருக்கவங்க கூட நான் செய்ததை விட இன்னும் நீங்க அதிகமான காரியத்தை செய்வீர்கள் என்று சொல்லுகிற ஒரு தெய்வீக தேவனை இந்த பூமியில நாம் எங்கும் பார்க்க முடியாது. அல்லேலூயா. அப்போ
அதே போல இவர்களுக்குள்ள இருதயத்துல அது பற்றி கொள்கிறது. நம்ம போன வாரத்துல பார்த்தோம், மோசேக்கு அக்கினி முச்சடியில இருந்து அவர் தரிசனமாகி அந்த அக்கினி அவனுக்குள்ள பற்றி கொண்டு அவன் என்ன செய்தான், எங்கே தன்னை கொல்வார்னு நினைத்தான் அந்த இடத்திலே கொண்டு போயிட்டு அவனை பயங்கரவாதியாய் ஒரு டெரரிஸ்டராய் நேருக்கு நேர், இப்ப இருக்கிற டெரரிஸ்ட் மாதிரி இல்ல, நேருக்கு நேர் எதிர்க்கிற டெரரிஸ்டாய் கர்த்தர் நிறுத்தி ஜெயத்தையும் கொடுத்து ஜனங்களை மீட்டு கொண்டு வந்து கானானுக்குள்ளே சேர்த்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு அதே வேலையை பரிசுத்த ஆவியானவர் மூலமாக இயேசுவின் நாமத்திலே நமக்குள்ளே அவர் செய்து கொண்டார். அவருடைய வார்த்தைகளை நாம் வாசிக்கும் பொழுது வசனம் சொல்கிறது, அது ஜீவனாயும் அது அக்கினியாயும் அது ஆவியாயும் இருக்கிறது. ஆமென். நம்ம கையில இருக்கிற அந்த வேத வசனம் எப்படி இருக்குது? ஏதோ பேப்பர்ல, அதுல வித்தியாசமான பேப்பர். சில பேர் பைபிள் வாங்கும்போது கொரியன் பேப்பரான்னு பார்ப்பாங்க. அதுதான் எப்படி இருக்குமா, நைஸாம இருக்கும், எழுத்துக்கள் நல்லா இருக்கும் எல்லாமே. எப்பப்பா சில பேருக்கு இந்த ஃபாரின் போங்க தான் பைபிள்ல கூட, இந்தியன்துனாலே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் நினைக்கும். நாமளே அப்படி நினைக்கும்போது வெளியே இருக்கவங்க எப்படி நினைப்பாங்க? சரி போட்டு, நம்முடைய கரத்துல இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதுல ஜீவன் இருக்கிறது. வேற என்ன இருக்கு? ஜீவன் இருக்கிறது, அக்கினி இருக்கிறது, அபிஷேகம் இருக்கிறது. எதுல? அவருடைய வார்த்தையிலே. அதை நாம் வாசிக்கும் பொழுது அதை நாம் உள்வாங்கி கொள்ள வேண்டும். இயேசு பேச பேச இந்த 2 சீஷர்களும் சீமோனும் கிளையப்பாவும் உள்ள வாங்கிக்கிட்டாங்க. இருதயம் எரியுது. இயேசு மறைந்து போனா எரியக்கூடிய அந்த இருதயத்துல இருக்க அந்த வார்த்தைகள் அவர்களுக்குள்ளே அனல் மூழுகிறது. பயம் எல்லாம் வெளியே போகிறது. அந்த நைட்டே உடனே என்ன செய்யறாங்க, மறுபடியும் ரிட்டர்ன் 7 மைல் ரிட்டர்ன் வராங்க. இப்பதானே வந்தேன், கால் வலிக்காது எனக்கு, ஸ்கூல்ல இருந்து இப்பதானே வந்தேன், கால் வலிக்காது, என்ன வேலை சொல்றீங்க. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. என்ன வேணாலும் இருக்கு. அந்த அக்கினி பற்றி கொண்டால் கர்த்தருடைய வார்த்தை இருக்குன்னு சொன்னா உடனே ரிட்டர்ன். அந்த இரவோடு இரவாங்க மறுபடியும் ரிட்டர்ன் வந்து சீஷர்களுடைய இடத்துல வந்து அந்த மற்ற சீஷங்க இருக்காங்க இல்லையா, 9 பேரு, அவங்க கிட்ட வந்து கதவை தட்டிட்டு சொல்றாங்க, இப்படி நாங்கள் இயேசுவை கண்டோம், வழியில இப்படி பேசிக்கிட்டே வந்தார், அப்ப தெரியல, அங்க வந்து அப்பம் வைக்கும் போது இயேசுவை கண்டோம், ஐயோ அவர் பேசினதா கேட்கும் போது இப்போ எங்களுக்குள்ள என்ன ஆகுது, ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்கு. இப்ப இந்த 2 சீஷர்களுக்குள்ள ஒரு பெரிய குஷி, ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய சமாதானம். என்ன? இயேசு உயிரோடு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு உயிரோடு இருக்கிறார். மத்த 9 பேரும் பாக்குறாங்க, இவங்களுக்கு ஊருக்கு போயிட்டு வந்தாங்க, கிராமத்துக்கு போயிட்டு வந்தாங்க, என்ன ஆச்சுன்னு தெரியல, ஏதோ பேய பிசாசு அடிச்சிட்டு இருக்கு. நம்பலையா? என்ன செய்யல? நம்பல. அவங்க நம்ப மாட்டாங்கன்னு தெரிஞ்சு பாருங்களேன், மறைஞ்சு போன இயேசு இவங்க ரிட்டர்ன் வரும்போது இவங்க கூடவே வந்திருக்காரு. ஆனா இப்ப தெரியல. ஏன்னா இவங்க உள்ள என்ட்ரி ஆயிட்டு என்ன செய்யறாங்க, இவங்க என்ன சொல்றாங்க, அவங்க என்ன ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு இயேசு பாக்குறாங்க. இப்படி அவங்க வந்து பேசிக்கொண்டிருந்த அவங்க விசுவாசிக்கவும் முடியல, விசுவாசிக்காம இருக்கவும் முடியல. அப்ப இயேசு கூட அப்ப என்ன ஆச்சு, இவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க மறுபடியும் ரிட்டர்ன்ல அந்த இரவு வேலையில மறுபடியும் 7 மைல் தூரம் இயேசுவும் இவங்க கூட நடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனா முதல் ஒரு ஆளாய் வெளிப்பட்டார், இப்போது ஆளாய் வெளிப்படவில்லை, மறைந்தே வந்தார். அல்லேலூயா. நம்ம பின்னாலேயே அவர் இருப்பார், இல்ல முன்னாலேயே இருப்பார், இல்ல கூடவே இருப்பார், எந்த பக்கத்துல வேணாலும் இருப்பார். அறிய முடியாது, அறிந்து கொண்டால் நாம் பாக்கியவான். அல்லேலூயா. பயம் வருதா, உடனே நினைக்கிறோம் என் கூட இயேசு இருக்கிறார். சோ அந்த பயத்தை பார்த்து சொல்லணும், இந்த பயத்தை கொண்டு வர பிசாசை பார்த்து சொல்லணும், பிரச்சனையை பார்த்து சொல்லணும், என் கூட இயேசு இருக்கிறார், என்னை ஒன்று மேற்கொள்ளலாம். அல்லேலூயா. இப்ப பின்னாலே வந்திருக்கிறார். இவங்க போய் சொல்றது அவங்களால ஏற்றுக்கொள்ளவும் முடியல, ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியல. இயேசு போய் நடுவே நின்று என்ன சொன்னார்? 36வது வசனத்தை வாசிங்க. இவைகளை குறித்து அவர்கள் பேசிக் கொண்டிருக்கையில் இயேசு தாமே அவர்கள் நடுவில் நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர்கள் கலங்கி பயந்து ஒரு ஆவியை காண்கிறதாக நினைத்தார்கள். அப்ப கூட பாருங்க, இவங்க 2 பேராவது ஓகே, மத்தவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க? ஒரு ஆவியை காண்கிறதாக.
அவர் அவர்களை நோக்கி, ஏன் கலங்குகிறீர்கள்? உங்கள் இருதயங்களில் சந்தேகங்கள் எழும்புகிறது என்ன? நான் தான் என்று அறியும்படி என் கைகளையும் என் கால்களையும் பாருங்கள், என்னை தொட்டு பாருங்கள். நீங்கள் காண்கிறபடி எனக்கு மாம்சமும் எலும்பும் உண்டாயிருக்கிறது போல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி தம்முடைய கைகளையும் கால்களையும் அவர்களுக்கு காண்பித்தார். அல்லேலூயா. அப்ப இயேசு சரீரத்தோட, மாம்சத்தோட, சரீரத்தோட தான் உயிர் தந்திருக்கிறார் இல்லையா? அது இல்லைன்னா வெறும் ஆவி மட்டும் இருந்துச்சுன்னா இப்ப மாம்சம் அங்க இருந்திருக்கல, கல்ற இல்ல. அவரை சுத்தி இருந்த சீலை மாத்திரம் தானே இருந்துச்சு. அப்ப முழு சரீரத்தோடு தான் தேவன் அவரை எழுப்பி இருக்கிறார். ஆனா இப்ப அந்த சரீரம் எப்படிப்பட்டதா இருக்குன்னா, மகிமை அடைந்த சரீரமா இருக்கு. சரீரத்தோடு தான் இருக்கிறார். ஆனா இந்த சரீரம், இப்ப இந்த சரீரம் இந்த கதவு பூட்டி இருந்தாலும் கதவு ஒண்ணு திறந்துன்னு தான் போகணும். அப்படியே கதவு பூட்டி இருக்கும்போது அப்படியே நான் உள்ள வர முடியுமா? முடியாது. அதற்கு தேவை மகிமை அடைந்த சரீரம். இது 1000 வருட அரசாட்சியில இப்படிப்பட்ட சரீரத்தை தான் எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கலாம். நினைச்ச நேரத்துல அப்ப ஏரோப்ளேன் வேண்டாம், ராக்கெட் வேண்டாம், ட்ரெயின் வேண்டாம், ரிசர்வேஷன் பண்ண வேண்டாம், ஒன்னும் வேண்டாம். நினைச்சா போயிடலாம். எங்க போறோம்னு தான் யோசிக்கணும். அப்ப எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்குன்னு தெரியும், எங்க எப்படிப்பட்ட காரியங்கள்லாம் இருக்குன்னு தெரியும். அது அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த நாள்ல பார்த்துக்கலாம் இல்லையா? இப்ப அதை குறித்து நம்ம என்ன செய்த ஆயத்தமாக. அப்போ ஒரு ஆவியை காண்கிறதாக அவர் சொல்றார், கலக்கம் ஏன் உங்களுக்கு, ஏன் சந்தேகம்? நான் தான் என்று அறியும்படி. நீங்க ஒரு ஆவியை பார்க்கறது மாதிரி பாக்குறீங்க. இயேசுக்கு தெரியுது நம்மள பிசாசுன்னு நினைக்கிறாங்கப்பா. இவங்க 2 பேர் வந்து பார்த்தேன்னு சொன்னதை கூட நம்ப மாட்டேன்றாங்க. அவர் சொல்றார், தொட்டுப்பார் பிசாசு. அப்ப என்ன ஆச்சு? செத்து போனா ஒருத்தன் ஆவியா வரானா அவன் பிசாசா வருவான். ஆனா உண்மையை செத்து போனவங்க வரமாட்டாங்க. அவங்க பேரை எடுத்துக்கிட்டு பிசாசு லூசிபர் பல ரூபங்களில வரும். லூசிபர் அப்படி அவங்க பேரை எடுத்துட்டு வரும். உடனே இவங்க சொல்றாங்க, ஐயோ செத்து போனவங்க வந்துட்டாங்க. செத்து போனவங்க எல்லாம் வரமாட்டாங்க. அந்த அகால மரணம் அடைகிறாங்க பாருங்க, அவங்களுடைய ஆவித்தான் அது போகக்கூடிய நாளுக்கு முந்தைய போனதுனால அது ஆகாசத்துல சுத்திக்கிட்டு. அதுதான் சில நேரத்துல சில பேரை பிடிச்சுக்கிட்டு என்ன செய்யும், ஆட்டுவிக்கும். அதெல்லாம் நம்ம விரட்டி அடிக்கக்கூடிய வல்லமையும் அதிகாரத்தையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. அப்போ தம்முடைய கை எல்லாத்தையும் பாருன்னு சொல்றாங்க. அவங்க சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில் புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உண்டா என்று அவரிடத்தில் கேட்டார். பாருங்க, சந்தோஷத்துல கூட விசுவாசிக்க முடியாது. அந்த வசனம் அப்படித்தானே சொல்லுது, சந்தோஷத்தினால் அவர்கள் இன்னும் விசுவாசியாமல் ஆச்சரியப்படுகையில். அப்ப ரொம்ப சந்தோஷப்பட்டோம்னா விசுவாசம் போயிடும். அதனால சந்தோஷம் கூட அளவா இருந்தா நல்லது. ஆமென். துக்கத்திலையும் விசுவாசம் போயிடும், சந்தோஷத்திலையும் விசுவாசம் போயிடும். எதுவா இருந்தாலும் அளவா இருந்தா நல்லது. ஆமென். அல்லேலூயா. அப்ப நம்ம பாக்குறோம், அப்போது அவர் கேட்கிறார், ஏதாவது சாப்பிடறதுக்கு இருக்கா? ஏன்னா சில விஷயங்களை ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. சீஷர்களுக்கே இயேசு சில விஷயங்களை ப்ரூவ் பண்ண வேண்டி இருந்துச்சு. ஏன்னா அவங்க இன்னும் அந்த ஷாக்ல இருக்காங்க. இவர் மனுஷன் தானா, இவர் இயேசு தானா, இல்ல வேறையா? ஆவி புசிக்காது, புசிக்குமா? புசிக்குமா? புசிக்காது. சில பேர் வந்து சில ஆவி சில மனுஷன் மேல வந்துடும். அது கேட்க, எனக்கு சாராயம் கொடு, எனக்கு கோழியை கொடு, எனக்கு இதை கொடு, அதை கொடு. இவர் தான் சாப்பிடுவார். அது சாப்பிடுதா என்னன்னு தெரியாது. சில பேர் அப்படியெல்லாம் வேடிக்கையா யாருன்னா பேரை வச்சுக்கிட்டு சாப்பிடணுன்றதே சில பேர் அந்த மாதிரி வந்து ஆடுவாங்க. இங்க இயேசு கேட்கிறார், நான் இன்னும் இப்படித்தான் இருக்கிறேன், மகிமை அடைந்த சரீரமாய் என்னை தொட முடியும், நான் எல்லா காரியத்தையும் மனுஷர்கள் செய்வதை போல செய்ய முடியும் என்பதை வெளிப்படுத்துவதற்காக, உணர்த்துவதற்காக கேட்கிறார். ஏதாகிலும் சாப்பிடறதுக்கு இருக்கா? ஏன் அவருக்கு சாப்பிடறதுக்கு தெரியாத? அவருக்கு எத்தனையோ பேருக்கு ஃபீட் பண்ணிருக்காரு, அவருக்கு ஆகாரம் வாங்கி சாப்பிட தெரியாது. அதுல அவருக்கு தேவைப்படுமா? மகிமை அடைந்த சரீரத்துக்கு ஆகாரம் தேவைப்படுமா? தேவையில்லை. இங்க ஒரு ப்ரூஃப் பண்ணணும், அதற்காக அவர் கேட்கிறார். உடனே அவங்க என்ன செய்தாங்களா, எவ்வளவு துக்கமா இருந்தாலும், எவ்வளவு பயமா இருந்தாலும், எவ்வளவு பயத்தோட வீட்டை பூட்டிக்கிட்டு இருந்தாலும் வீட்டுல என்ன இருக்குது பாரு, பொரித்த மீனும் தேன் கூட்டு துணிக்கு. சில பேருக்கு சண்டை வந்துட்டா, உன்னால நான் ஏன் சாப்பிடாம இருக்கணும், அன்னைக்கு தான் நிறைய சாப்பிடுவாங்க. சட்டி நிறைய போட்டு அடி அடின்னு வேலை செய்ய மாட்டாங்க. அதை செய்ய மாட்டாங்க. சில பேர்
ஆராதனைக்கு வர மாட்டாங்க. சண்டை சண்டை. சாப்பிடாம இருந்து எத்தனை நாள் சண்டை? 3 நாளா சண்டை. சாப்பிடாம இருந்து அதெல்லாம் நடக்குது. குளிக்காம இருந்து அதெல்லாம் நடக்குது. ஆராதனைக்கு மாத்திரம் அது கோவம் இல்ல, அப்படிதான் எல்லாம் இருக்குது. ஏசு இல்ல, ஏசு நேரம் வந்தாலும் சந்தேகப்படும். அவர் கேட்கிறார், அவைகளை அவர் வாங்கி அவர்களுக்கு முன்பதாக புசித்தார். அல்லேலூயா. நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறேன், சரீரத்தோடு தான் இருக்கிறேன். ஆனாலும் இது மகிமை அடைந்த சரீரம். என்னால் பூட்டி இருந்தாலும் உள்ளே வர முடியும். உங்க இருதயத்தை பூட்டிக்கிட்டு இருந்தாலும் என்னால் உள்ள வர முடியும். ஆனால் இயேசு எப்படி எப்பப்பட்டவர் தெரியுமா? விசுவாசத்தை இங்க சீஷர்களுக்கு கொடுக்கணும்னு தான் பூட்டிய வீட்டுக்குள்ள உள்ள வந்தார். ஆனால் நம்ம எல்லாம் அவர் எப்படி வர்றாரு தெரியுமா? ஜென்டலா கதவை தட்டிட்டு வரலாமான்னு கேட்டுக்கிட்டு தான் உள்ள வர. இடம் கொடுத்தால் உள்ளே வர. அதனால தான் பிரசங்கி சொன்னார், மகனே மகளே, உன் இருதயத்தை கர்த்தருக்கு தான், உன் கண்கள் அவர் வழிகளை நோக்கட்டும். அப்போ இப்போ ஒரு பெரிய ஒரு காரியம் இங்க சீஷர்களுக்குள்ளே நடக்கிறது. முதலாவது 2 சீஷர்களுக்குள்ளே அந்த காரியத்தை அவர் நிறைவேற்றி அவங்களுக்குள்ள அக்னியை பற்ற வைத்து அந்த அக்னியோடு கூட அந்த சீஷரிடத்துல வந்து அந்த வார்த்தைகளை சொன்னாங்க. சில நேரத்துல அக்னி வார்த்தைகளை கூட நம்பாத சீஷர்கள் விசுவாசிகள் இருப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு என்ன இருக்கும், அக்னியே வந்து தொட்டாலும் கூட சில பேருக்கு உணர்வு இருக்காது. அதாவது மரிச்சு போனவங்களை கூட சில பேர் கொளுத்துறாங்கல்ல, எரிக்கிறாங்கல்ல, நான் பார்த்திருக்கேன். அந்த வழியா தான், அந்த கொளுத்துற வழியா தான் நான் வேலை செய்யும்போது நான் வேலைக்கு போனேன். அப்போ அது சூடு பட்டு கொஞ்சம் ஆன உடனே அது அப்படியே எழுந்திருக்கும், ஸ்லிப் ஆயிடுச்சு. சில பேர் தலை கொஞ்சிக்கிறாங்க, இன்னும் ராத்திரிக்கு அது இன்னும் வர போற மாதிரி. அந்த விறகு மேல வந்து வரட்டி கட்டி எல்லாம் வைப்பாங்க, அப்படியே எழுந்திருக்கும். அதுக்கு நம்ம கொளுத்துறவன் ஒரு கட்டை வச்சிருப்பான், ஒரு போடு போடுவோம், மறுபடியும் அப்படியே போகும், திரும்பி அண்ணல் ஏறும், மறுபடியும் எழுணும். இதெல்லாம் பார்த்தது தாங்க உங்களுக்கு எல்லாம் சொல்றதுக்கு வசதியா இருக்குது. கர்த்தர் அப்படியெல்லாம் நடத்தி இருக்கிறார். அடி விழும். அப்படி அடிச்சு செத்த பிற்பாடும் கொளுத்தும் போது அடிவாங்க பிரேதங்கள் இருக்கிறது. வீட்டுல இருக்கும் போது அடிவாங்கன்னு இல்லை, செத்த பேரும் கூட சில பேர்கிட்ட அறியாதவங்க கிட்ட அடிவாங்க. அப்போ அதை ஏன் சொல்ல வந்தேன், நாம் அந்த வார்த்தைகளை கேட்கும் பொழுது, அவர் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது விசுவாசிக்கலன்னு சொன்னா, அவருடைய வார்த்தை உள்ள போலன்னு சொன்னா, உள்ள அக்கினி போயும் கூட மாம்சத்திலே நாம எழுந்து நிற்போம்னு சொன்னா அடி விழாம இருக்கா. எதற்காக அந்த அடி? எதற்காக? நாம் முழுமையாக பஸ்மமாக வேண்டும், சாம்பலாக வேண்டும். கிறிஸ்துவுக்கு என்று நாம் மரித்து நாம நீதிக்கென்று உயிர்த்தெழ வேண்டும். அல்லேலூயா. இயேசு மரித்து தான் உயிர்த்தெழுந்தார், மகிமை அடைந்தார். அந்த மகிமையினுடைய அந்த கிரியைகள் அக்கினியாய் சீஷர்களுக்குள்ளே பற்ற வைத்தார். அது பற்றி கொண்டது. இப்போது இன்னும் மற்றவர்களுக்குள்ளும் பற்ற வேண்டும். இவர்கள் மூலமாய் உலகமே பற்ற வேண்டும். உலகத்தில் எல்லா திசைகளிலும் அக்கினி கடந்து போக வேண்டும் என்பதற்காக அவர்களை நேரடியாக, இவங்க சொன்னா நம்ப மாட்டாங்க, நேரடியாக வந்து எல்லா டெமோக்ரேஷன் அவங்களுக்கு காண்பித்து, டெமோ எல்லாம் பண்ணி காட்டி, நான் இப்படித்தான்ப்பா இருக்கேன், பயப்படாதீங்க, நான் ஆவியாலாம் இல்லை, நான் செத்து போலாம் ஒன்னும் இல்லை, நான் இன்னும் அதே சரீரத்தோட ஆனால் மகிமை அடைந்த சரீரமா எங்க வேணாலும் போகலாம் வரலாம், அப்படி இருக்கேன். இப்போது நான் பரலோகத்துக்கும் போக முடியும், அங்கிருந்து இறங்க முடியும். இப்படி எல்லா விதமான அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதே அதிகாரத்தை உங்களுக்கு நானே கொடுக்கிறேன். ஆகவே நீங்கள் புறப்பட்டு போய் என்ன செய்யுங்க, இதே அக்கினியோடு உங்கள் உள்ளத்திலே எரிகிற அதே கொழுந்து விட்டு எரிகிற அந்த அக்கினியோடு கூட, அந்த அக்கினி ஜுவாலையோடு கூட, அந்த என்ன அக்கினி? அது அவருடைய வார்த்தை என்ற அக்கினி, அவருடைய வசனம் என்ற அக்கினி, அவருடைய ஜீவன் என்ற அக்கினி அவர்களுக்குள்ளே பற்றி கொண்டது. இப்போ அவங்க அப்படியே அதை ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். ஆனாலும் அது உள்ளுக்குள்ளவே தான் இருக்கு, இன்னும் வெளிப்படல. அப்ப இயேசு பார்க்கிறார், சரி இது இன்னும் வெளிப்படுறதுக்கு இன்னும் ஒரு தூண்டுகோல் இவர்களுக்கு தேவை. சில நேரத்துல விளக்குல எரியும், அப்பப்ப என்ன செய்யணும், அது பக்கத்துல ஒரு தூண்டுகோல் வைப்பாங்க, அப்பப்ப என்ன செய்யணும், தூண்டிக்கிட்டே இருக்கணும். அந்த கறியை கொஞ்சம் அப்படி தள்ளிட்டு தூண்டிக்கிட்டே, அந்த மாதிரி ஒரு தூண்டுகோல் இவர்களுக்கு வேணும் அப்படின்னு தான் சொல்றார். சரி நீங்க எருசலேம்ல என்ன செய்யுங்க, காத்திருங்க, நான் உங்களுக்கு தேற்றரவாளனை அனுப்புவேன், வேறொருவரை நான் அனுப்புவேன். அவர் வந்து உங்களை சகல சத்தியத்திற்குள்ள நடத்துவார், அவர் உங்களை எல்லா இடத்துக்கும் கொண்டு போவார்.
அப்படின்னு சொல்லிட்டு காத்திருக்க வச்சுட்டு 50வது நாள் இயேசு உயிர் தெழுந்த 50வது நாள் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இறங்கினாரு? ஏற்கனவே உள்ள அக்கினி இருக்கு, இப்போ இன்னும் அக்கினிமயமான நாவகளை இறங்கின உடனே என்ன ஆயிடுச்சு? டபுள் அக்கினி, டபுள் இன்ஜின் போடுறாங்கல்ல சில இடத்துல. இதே இப்ப நம்ம பூனாக்கு போனோம்னா கர்ஜத்துல இருந்து லோனாவால வரல என்ன செய்யறாங்க? டபுள் இன்ஜின் இழுக்குதா இல்லையா? ஊட்டிக்கு போனா அங்க கூட முன்னாலே இன்ஜின் பின்னாலே இன்ஜின் இருக்கும், இல்லைன்னா பல்சக்கரம் இருக்கும், ஒரு பிடிப்பு இருக்கா இல்லையா? போனவங்களுக்கு தெரியும், போவாதவங்களுக்கு தெரியாது. இப்படி எல்லாம் அதற்கேற்றபடி அப்போ இப்ப டபுள் இன்ஜின்ல இருக்காங்க. அந்த டபுள் இன்ஜின் என்ன? முன்னாலேயும் அக்கினி, பின்னாலே அக்கினி, உள்ளவும் அக்கினி, வெளியும் அக்கினி. அல்லேலூயா. ஆவியானவர் இப்போது தூண்டிக்கிட்டே இருக்கிறார். போ 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 போ. இயேசு சொன்னபடி உலகத்தின் கடைசி எல்லை வரைக்கும் போங்க. போனாங்களா இல்லையா? நம்முடைய இந்திய தேசத்தின் கடைசி எல்லை வரைக்கும் முதல்ல வந்தவர் தோமா. அந்த அக்கினி பற்றி கொண்டது, அற்புதங்கள் அடையாளங்கள் மூலமாய் அக்கினி பற்றி கொண்டு இன்றைக்கும் அவர் சாட்சியாய் அந்த இடத்துல இருக்கிறார். இன்றைக்கு சவுத்து அதிகமாய் கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பதற்கு காரணம் அங்கே முதலாவது அக்கினி பற்றி கொண்டது. அப்படி ஒவ்வொரு நாடுகளிலும் அக்கினி பற்றி கொண்டது, ஒவ்வொரு இடத்திலும் அக்கினி பற்றி கொண்டது. எல்லாரும் என்ன தெரியுமா சொன்னாங்க சீஷர்களை பார்த்து? இவர்கள் உலகத்தை கலக்குகிறவர்கள். முதல்ல எருசலேமை தான் கலக்குனாங்க அந்த அக்கினி வந்த உடனே. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? இவர்கள் உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயே வந்துட்டாங்க அப்படின்னு எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சாங்க. எத்தனையோ விதமான கட்டுப்பாடுகள், எத்தனையோ விதமான தடைகள், எத்தனையோ விதமான கொலைகள், எத்தனையோ விதமான பயங்கரங்கள், எத்தனையோ விதமான காரியங்களை செய்தாலும் கூட அந்த அக்கினியின் கிரியையை, அந்த கொழுந்து விட்டு எரியக்கூடிய அந்த அக்கினியின் கிரியை இன்றளவும் யாராலும் அணைக்க முடியவில்லை. அல்லேலூயா. ஒண்ணு போச்சுன்னா இன்னொன்னு, ஒண்ணு போச்சுன்னா இன்னொன்னு, ஒண்ணு போச்சுன்னா இன்னொன்னு. அததான் பெரியார் சொன்னாராம், ஒரு கிறிஸ்தவனை நீங்க அடிச்சிங்களன்னா அந்த ஒரு கிறிஸ்தவன்ல இருந்து அவன் ரத்த சாட்சியா மறிக்கும் பொழுது 1000 கிறிஸ்தவர்கள் சாட்சியா எழுந்திருப்பாங்க. நீங்க மூட்டை பூச்சை நசுக்கிற மாதிரி கிறிஸ்தவனை நசுக்கினா கூட, ஒரு மூட்டை பூச்சை நசுக்கினா என்ன ஆகும் தெரியுமா? வீட்டுல மூட்டை பூச்சை நசுக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்? அந்த ஒன்ன நசுக்குனா அந்த பிளட் ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அது எல்லாமே மூட்டை பூச்சியா மாறும், நிறைய வந்துடும். அதனால என்ன செய்வாங்க? மூட்டை பூச்சின்னா தெரியலையா? படிக்கும் போது தெரியும். அதுதான் சொல்றேன், படி வாங்கணுங்களுக்கு தெரியும். முதல்ல ட்ரெயின்ல கூட இருக்கும், வீட்டுல ஏத்திட்டு வந்துடும், தெரியாம ஏறி நம்மளையும் கடிக்கும், ஏறினா வந்துடும். வீட்டுல வந்துட்டு அது பாட்டுன்னு அங்கங்க அந்த இடமே ஒரு மாதிரி இருக்கும், எங்கெங்க குழி இருக்கோ அங்கங்கெல்லாம் உட்காந்து. இப்ப பெரும்பாலும் இல்லை, பெரும்பாலும் இல்லைன்னா சில இடத்துல இன்னும் சில இடங்கள்ல கிராமங்கள்ல இருக்கத்தான் செய்கிறது. தூங்க விடாத ராத்திரி கடிச்சு 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 ரத்தத்தை, கொசுவோடைய மோசமானது மூட்டை பூச்சி, ரத்தத்தை உரியது. ஃபுல்லா ரத்தம் தான் அதுக்கு சாப்பாடு, நம்ம ரத்தம் போகும். அப்படி கிறிஸ்தவர்களை நசுக்கினால், ஒண்ணு நசுக்கப்பட்டால் 1000 எழும்பும் அப்படின்னு சாட்சி கொடுத்தவர். ஆனாலும் இன்றைக்கும் கூட நசுக்க வேண்டும் என்று சொல்லி இவ்வளோ பேர் நினைக்கத்தான் செய்யறாங்க, சட்ட திட்டங்களை கொண்டு வரத்தான் செய்யறாங்க. அவங்களுக்கு தெரியல இது அக்னியிலிருந்து வெளிவந்தது. ஏதோ ஒரு பறவையை சொல்லுவாங்க, பீனிக்ஸா, எதுல இருந்து வந்தது? ஃபயர்ல இருந்து இல்ல, அந்த மாதிரி. தீக்கோழி இல்ல, அது வேற, இது வேற. அக்னியிலிருந்து வந்தது. நாம் எல்லாருமே அக்னியிலிருந்து வந்தவர்கள். அல்லேலூயா. அந்த அக்னி நமக்குள்ளவும் இருக்கிறது, நமக்கு மேலேயும் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த அக்னியின் அனுபவம் நமக்குள்ளே நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கணும், தீ குறைய கூடாது. பழைய ஏற்பாட்டுல பலிபீடத்துல அக்னி எப்பவுமே இரவு பகல என்ன செய்யணுமா? எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும். அதற்கான வேலை ஆசாரியன் செய்து கொண்டே இருப்பான். அதே போல நாம் ராஜாக்களும் நானே, ஆசாரியர்களும் நானே, நம்ம பாட்டு மாத்திரம் பாடினா போதாது, அந்த வேலையை நாம செய்யணும். அக்னி நமக்குள்ளே தூங்கிடக்கூடாது. இவன் தூங்கும்போது நானே தூங்கினா தான் எனக்கு தூக்கம், இல்லைன்னா நான் தூங்கிடுவேன் அப்படின்னு. அக்னி தூங்கினாலும் அக்னி எரியும். நான் நித்திரை செய்தேன், என் ஆத்மாவோ விழித்திருந்ததுன்னா என்ன அர்த்தம்? அங்க அக்னி எரிந்து கொண்டே இருக்கிறது. மனவாட்டியினுடைய இருதயத்துல அக்னி எரிந்து கொண்டே, இயேசு அவருடைய விருப்பத்தையும் சொன்னார், அக்னியை போட வந்தேன்
அது இப்பொழுதே பற்றி எறிய வேண்டும் என்று விரும்புகிறேன். அதை அவர் சீஷர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்கும் அவரை ஏற்றுக்கொண்டு அவரை விசுவாசிக்கிற, அவரை காண, அவரை வாஞ்சிக்கிற, அவருடைய வருகையை எதிர்நோக்கிற எல்லோருமே இந்த அக்கினியின் அனுபவத்தினூடாக கடந்து வர வேண்டும் என்று தான், அந்த அக்கினியின் அனுபவத்திலே இருக்க வேண்டும் என்று தான், எல்லாருடைய இருதயங்களும் கொழுந்து விட்டு எரிய வேண்டும் என்று தான் இயேசு விரும்பி இன்றைக்கு அவருடைய ஆவியானவர் மூலமாக இந்த வார்த்தைகளை நமக்கு பேசி இருக்கிறார். அல்லேலூயா. நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். இந்த அக்கினி, இப்படிப்பட்ட இருதயத்திலே கொழுந்து விட்ட அக்கினி இன்றைக்கு என்னுடைய இருதயத்திலும் கொழுந்து விட்டு எரியும். நம்முடைய வார்த்தையை கொண்டு, நம்முடைய வசனத்தை கொண்டு, நம்முடைய ஜீவனை கொண்டு, நம்முடைய அக்கினியை கொண்டு, நம்முடைய அபிஷேகத்தை கொண்டு, எப்படி எனக்குள்ளே இந்த அக்கினியை நீர் போட வேண்டும் என்று விரும்புகிறீரோ, எப்படி இந்த அக்கினி எனக்குள்ளே பற்றி எறிய வேண்டும் என்று நீர் விரும்புகிறோ, அதற்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன். அன்றைக்கு எம்மாவூருக்கு பயந்து சென்ற சீஷர்களுக்கு நம்முடைய அக்கினியை போட்டு, நம்முடைய வார்த்தையை கொண்டு, அந்த வார்த்தை அக்கினியாய் அவர்களுக்குள்ளே போய் நம்முடைய இருதயத்தை பற்றி கொண்டது. அவங்க சொன்ன சாட்சி நமக்குள்ளே, நம்முடைய இருதயம் நமக்குள்ளே கொழுந்து விட்டு எரியவில்லையா? சாதாரணமா எரியலையா, கொழுந்து விட்டு எரிந்ததா, கொழுந்து விட்டு எரிந்ததா. அந்த கொழுந்து விட்டு எரிந்ததுனாலே பயம் போனது, நடுக்கம் போனது, இரவு என்றதான கலக்கம் போனது, கொன்று விடுவார்கள் என்றதான பயம் போனது, அதிகாரிகள் மேல் இருந்த பயம் போனது, தங்களுக்குள்ள இருந்த அவிசுவாசம் போனது, அவநம்பிக்கை போனது, எல்லாம் போனது. அவர்கள் இப்போது அக்கறைக்குள்ளாக, அப்பா அக்கறைக்குள்ளிருந்து வெளிப்பட்ட சுத்த பொன்னை போல அவர்கள் எல்லோரும் மாறி போனார்கள். இயேசுவின் நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடிய சுத்த பொன்னாக அவர்கள் மாறி காலத்திலே பிரயாணம் பண்ணி அந்த சிஷ்யரிடத்திலே சேர்ந்து இயேசு உயிரோடு இருக்கிறார், நாம் நம்பிக்கொண்டிருக்கிற, நாம் அவிசுவாசமா இருக்கிற, இல்லை என்று இருக்கத்தான இயேசு உயிரோடு இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார் என்று சொன்ன பொழுது இயேசுவும் வந்து நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லி அவர்களோடு கூட அளவலாவி அவர்களுக்கு சமாதானத்தை கொடுத்து, சந்தோஷத்தை கொடுத்து, விசுவாசத்தை கொடுத்து, நம்பிக்கையை கொடுத்து, அவர்களை பலப்படுத்தி உலகத்தின் கடைசி மரியந்தமும் அனுப்பின தேவன் இன்றைக்கு நம்மையும் அவ்விதமாய் அவருடைய ஆவியினாலே, அவருடைய அபிஷேகத்தினாலே, அக்னியினாலே, வார்த்தையினாலே நமக்குள்ள அந்த அக்னியை போட்டு இருக்கிறார். நம்முடைய இருதயம் இந்த நாள் முதற் கொண்டு அது கொழுந்து விட்டு எரியும். நிச்சயமாய் நீங்கள் நம்புங்க, எனக்குள்ளே இன்றைக்கு என்னுடைய இருதயம் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பித்திருக்கிறது. இனி இது எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இது அணைந்து போக கூடாது. அணைந்து போவதற்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். ஆவியானவர் எனக்கு அந்த கிருபையை தாங்க. எப்போதும் இந்த அக்னி என்னுடைய இருதயத்திலே எரிந்து கொண்டு இருக்கணும். என்னுடைய இருதயம் எப்போது அனலாய் இருக்கணும். நான் சோர்ந்து போகவே கூடாது. ஓரி மாதிராலா தேஷேமேந்தரலா தேவேதுராலி தேஷேந்தரா அக்குதூரா ஷம்ஷாரி கமா லோபோஷாமா லேலே பேபே பேபே லே ஷேதரலா தேவேதுரால பரோதரல பரோஷமாந்த லேபேஷுதாரல பரோதிரா தீக்கபோதரல தேவேதுராதிரந்தரல மனோதரல பரோஷாதிரல பாவிச்சபா. கொழுந்து விட்டு எரியட்டும், கொழுந்து விட்டு எரியட்டும். அவருடைய இருதயத்திலும் அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம், அவருடைய அக்கினி, அவருடைய அபிஷேகம், அவருடைய நாமத்தின் மகிமைக்காக விசுவாசம், நம்பிக்கை எல்லாம் கொழுந்து விட்டு எறிவதாக செல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும் இந்த அக்கினி மற்றவர்களுக்கும் பற்றி பிடிக்கும்படியாக ஒவ்வொருவருக்குள்ளும் இது கொழுந்து விட்டு ஏறிவதாக கரத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இதோ இன்று நாங்கள் கேட்டோம், ஆவியிலே நிறைந்தோம் என்று அல்ல, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு மணி துளி வேலையிலும், வீட்டிலும் வெளியிலும் செல்லக்கூடிய ஒவ்வொரு இடத்திலும், வேலை ஸ்தலத்திலும், வியாபார ஸ்தலத்திலும், உறவுகள் மத்தியிலும், நண்பர்கள் மத்தியிலும், பிரயாணத்திலும், எல்லா இடத்திலும் இந்த அக்னியை நாங்கள் வெளிப்படுத்த, அக்னியான வார்த்தைகளை, வசனங்களுடைய சாட்சியை, மகிமை அடைந்த நம்முடைய கிரியைகளை நாங்கள் வெளிப்படுத்தி சாட்சியாக நாங்கள் நின்று அநேகரை அக்னிக்குள்ளாக நடத்தி, வார்த்தைக்குள்ளாக நடத்தி உன்னதம் வந்து சேர கிருபை தர வேண்டும். அருமை ரட்சகரும் மீட்பரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் விதமாய் செய்தபடினாலும் செய்ய போகிறபடினாலும் முறை ஸ்தோத்தரிப்போம். பிதாவாகிய தேவனை நாம் ஸ்தோத்தரிப்போம், குமாரனாகிய கிறிஸ்துவை நாம் ஸ்தோத்தரிப்போம், பரிசுத்த ஆவியானவரை நாம் ஸ்தோத்தரிப்போம். என் ஆத்துமாவே, என்னுடைய உள்ளமே, என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த
மறவாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தின் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒருவர் வாழ்த்துங்கள். தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். தேவ சமாதானம் உங்களுடைய அக்கினி உங்களுடைய இருதயத்திலே தொடர்ந்து கொடுந்து விட்டு எரியட்டும். God bless you. Praise the Lord, praise the Lord, praise the Lord.